காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய கப்பல். இந்த கப்பலை பொறுத்த மட்டும் நாங்கள் மற்ற கட்சிகள் மாதிரி லெஃப்டில் லைட்டு போட்டு இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் திரும்ப முடியாது. மற்ற கட்சிகள்லாம் பல கட்சிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் பேசாது இந்த கட்சி. இது வந்து பெரிய கட்சி. நான் தேசிய கட்சி. எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்குன்னு ஒரு சில நெறிமுறைகள் இருக்குது. நாங்கள் திமுகவுடனான உறவு எங்களுக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கோம். இந்தியா கூட்டணியில் டெல்லியில் தலைமை தாங்குகிறோம். எங்களை பொறுத்த மட்டும் அவர்களுடைய உறவு அந்த உறவில் பேசுவதற்காக குழு அமைச்சிருக்கோம். குழு அமைச்சு 70 நாள் ஆச்சு, 69-70 நாள் ஆச்சு. இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். அவர்களை பொறுத்த மட்டும் 22ஆம் தேதி குழு அமைப்பதாக பத்திரிகை செய்தியில் படித்தோம். எங்களுக்கு முழுமையாக நம்பிக்கை இருக்கிறது. எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக இருக்கிறது. ஆட்சி அதிகாரத்தில் பகிர்வு கேட்குறீங்க, ஆனால் முதல்வர் வந்து கூட்டணி ஆட்சி இல்லைன்றத ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. நானும் பார்த்தேன். அதை பொறுத்த மட்டும் அது அவர்களுடைய கருத்தா இருக்கலாம். எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து என்பது திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் வந்து தெரிவிப்பார். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன எங்களுக்கு வழிகாட்டுதல் கடந்த 17ஆம் தேதி சொல்லிச்சு, யாரும் பொதுவெளியில் கூட்டணியை பற்றி பேசக்கூடாது. கிளியரா ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார், மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சொல்லியிருக்கிறார், வேணுகோபால் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இப்போ ராகுல்ஜியை விட மல்லிகார்ஜுன கார்கேயை விட யாராவது பெரியவங்க இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. நான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய வழிகாட்டுதலை மதிப்பவன். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன சொல்லுதோ அது அந்த வழிகாட்டுதலில் இங்கே அரசியல் பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கும். அதுக்கு மேலே யாருன்னா பெரியவங்க இருக்காங்கன்னா எனக்கு தெரியல. நம்பர் 1. நம்பர் 2, 5 நபர் கமிட்டி திரு கிரீஷ் சோடங்கர் தலைமையில் நியமித்திருக்கிறார். அந்த கமிட்டி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. பொதுவெளியில் பேசுறதுக்கு என்ன இருக்குது? இவ்வளோ காலம் பேசாமல் இப்போ தேர்தல் நடக்கும்போது எதுக்கு இதெல்லாம் பேசணும்? பேசுவதை அவாய்ட் பண்ணணும். நீங்கள் பொதுவெளியில் எதை பேசணுமோ பேசணும். அறைக்குள்ளே பேசுகிறத பொதுவெளியில் பேசினா எங்களுக்கு என்ன தேவைன்றது எங்களுக்கு தாயும் தந்தையுமாக இருக்கின்ற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிகிட்ட சொல்லுவோம். நாங்கள் அவங்க வழிகாட்டல் தான் நடக்கணும். எனக்கு பேச தெரியும், நான் என்ன ஒன்றாலும் உங்கள் முன்னாடி பேசுகிறேன்னா அதுக்கு எதுக்கு கூட்டணி, அதுக்கு என்ன முறை, அது என்ன ஜனநாயகம்? இன்றைக்கி மாணிக்கம் தாகூர் டெய்லி டிவியில் பேட்டி கொடுக்காரு. இந்திய தேசிய காங்கிரஸ் டெய்லி டிவியில் பேட்டி கொடுக்காரு. திமுக சட்டமன்ற உறுப்பினர் தளபதி பேசின பேச்சுக்கு திமுக வருத்தம் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வடிவம் பெறுதா இல்லையா? கூட்டணி மந்திரி சபை கொடுக்க முடியாது, ஒத்து வராதுன்னு சொல்கிறாரு. அப்போ அது வடிவம் பெற்றிருக்கா பெறலையா? நாங்கள் இப்போ எங்களுடைய வடிவத்தை பார்த்தீங்களா? இப்போ மதுரையிலே இப்படி இருக்குன்னா சென்னை முழுவதும் என்ன எப்படி இருக்கும்? What Stalin has done over the past 1 year is to raise every single point that is relevant to federalism in India. And therefore, I believe he is the best person to become chairman of the India bloc, and he has the great virtue that he won't stand in the way of Rahul Gandhi becoming the Prime Minister. வணக்கம், இது கேள்விக்களம். காங்கிரஸ் கட்சியில் முற்றக்கூடிய ஒரு மோதல். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் அதிகாரபூர்வமான பேச்சுவார்த்தையை 22ஆம் தேதிக்கு பிறகு தொடங்க இருக்கிற நிலையில் அந்த உறவில் ஒரு நெருடலை மாணிக் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் தொடர்ந்து பேசி ஏற்படுத்தி வருகிறார்கள். அது கூட்டணியில் மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சிக்குள்ளும் கூட ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இவ்வளவு நாள் அமைதியாக இருந்துவிட்டு இப்போது ஏன் பேசுகிறார்? ஒரு கூட்டணியை குறித்து பொதுவெளியில் பேசுவது என்ன முறை? இந்த விவகாரம் குறித்து யாரும் வெளியில் பேசக்கூடாது என்று அகில இந்திய தலைமை சொன்ன பிறகும் ஏன் பேசுகிறார்? காங்கிரஸ் அகில இந்திய தலைவர்களோட பெரிய ஆளா மாணிக் தாகூர் என்கிற ரீதியில் செல்வ பெருந்தகை கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். மாணிக் தாகூர் இன்று எதுவும் பேசவில்லை. திமுக கூட்டணியில் தொடர்கிறோம், வேறு கூட்டணியில் பேசும் பழக்கமில்லை, வேறு கட்சியோடு பேசவில்லை, அழைப்புக்கு காத்திருக்கிறோம் என்று ஒரு பக்கம் சொன்னாலும் உரிய மரியாதை வேண்டும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பது உள்ளிட்ட பல கருத்துக்களையும் சர்ச்சைகளையும் அவர் சொல்வதன் பின்னணி என்ன? திமுக கூட்டணிக்குள் ஒரு நெருடலை ஏற்படுத்தக்கூடிய முயற்சி அதில் இருக்கிறதா? அதிக இடங்களை பேசக்கூடிய பேரம் இதில் இருக்கிறதா? அல்லது கிடைக்காத ஒன்றுக்காக தொடர்ந்து பேசி ஒரு சாக்கு சொல்லிவிட்டு கூட்டணியிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு உத்தி அதன் பின்னால் ஒளிந்திருக்கிறதா? இப்படியான சர்ச்சைகளை ராகுல் காந்தி ஏன் அனுமதிக்கிறார் என்கிற கேள்விகள் எழுகின்றன. இன்னொரு முனையில்
இந்தியா கூட்டணி வலிமை பெற வேண்டுமானால் அதற்கு தலைமை தாங்குவதற்கு இந்திய அளவில் அனைவரையும் ஒருங்கிணைக்க பொருத்தமான தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் தான். அவர் காமராஜரை போன்று நேரு மறைவுக்கு பிறகு இந்திரா காந்திக்கு எப்படி வழிவிட்டாரோ அவ்வாறு ராகுல் காந்தி பிரதமர் ஆவதற்கு குறுக்கே நிற்க மாட்டார். பிரச்சனைகளின் அடிப்படையில் கடந்த ஓராண்டு காலத்தில் கூட்டாட்சிக்கு என்னென்ன நெருக்கடிகள் வந்ததோ அவற்றிலெல்லாம் கொள்கை அடிப்படையில் எதிர்த்து நின்ற ஒரு பொருத்தமான தலைவர் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர், மயிலாடுதுறையுடைய முன்னாள் எம்பி, மத்திய அமைச்சராக இருந்த திரு மணிசங்கர் ஐயர் பேசியிருக்கிறார். பல்வேறு கேள்விகள் இதில் எழுகின்றன. ராகுல் காந்தியை காங்கிரஸ் கட்சி பிரதமராக்காதா, திரு ஸ்டாலின் தலைமையில்தான் கூட்டணி அமைந்து அவர்கள் ஆக்க வேண்டுமா என்கிற கேள்விகள் இருக்கின்றன. எதை நோக்கி இந்த சர்ச்சைகள் நகர்கின்றன என்று பேசப் போகிறோம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி, அரசியல் விமர்சகர் திரு வம்சி சந்திரன், பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு சூர்யா ஜேவியர், இவர்களோடு டாக்டர் சுமந்த் சி ராமன் இணைய இருக்கிறார். எல்லோருக்கும் வணக்கம். நான் குபேந்திரனுடைய முதற் பார்வை கேட்கணும். என்ன குபேந்திரன் நடக்குது? கூட்டணிக்குள்ளே என்ன நடக்குது? காங்கிரஸ்க்குள்ளே என்ன நடக்குது? ஓயாத சர்ச்சை எதை நோக்கி நகர்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்விதான் இன்றைய தலைப்பு. காங்கிரஸ் கட்சியில் அகில இந்திய தலைமை என்ன வலியுறுத்தி இருக்கிறது? கூட்டணி குறித்து அல்லது நீங்கள் கூட்டணியில் கூடுதல் இடங்களா, ஆட்சியில் பங்கா, எந்த விஷயமானாலும் பொதுவெளியில் பேசாதீர்கள் அப்படின்னு அகில இந்திய தலைமை உத்தரவிட்ட பின்னும் மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் பேசுகிறார்கள் என்றால் இதனுடைய பொருள் என்னன்னு புரியல. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி எந்த மாநில கட்சியினுடைய கம்ஃபர்டபுள் அலைன்ஸ் பார்ட்னராக இருக்குது? கண்டிப்பாக எல்லாரும் ஒத்துக்கொள்வார்கள். காங்கிரஸில் மட்டுமில்லை, காங்கிரஸை பிடிக்காத எதிர்க்கட்சியில் இருந்தாலும் அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற திமுகவுடன் மிக சிறந்த பார்ட்னராக காங்கிரஸ் இருந்து கொண்டிருக்கிறது. இது 10 ஆண்டு காலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு முன்பும் கூட்டணி இருந்தது. 2016 தொடர்ந்து கூட்டணி இருப்பதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தொடர்ந்து கூட்டணியில் இருந்ததால் என்னவோ ஒரு கசப்புணர்வு, ஏதோ ஒரு வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். இத்தனைக்கும் பிறகு நீங்கள் 2024 மக்களவைத் தேர்தலில் 9 எம்பிக்களை திமுக வெற்றி பெற்று கொடுத்தது. அந்த ஒரு நன்றி கடனுக்காக காங்கிரஸ் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர் பார்வையில் நான் சொல்கிறேன். இப்போது மாணிக்கம் தாகூர் அவர்கள் ஏன் இப்படி தலைமை மீறி பேசுகிறார்? இதுதான் புரியாத புதிர். பிரவீன் சக்கரவர்த்தி ஏதோ போடுறாரு வேற, பட் அவருடைய பொறுப்பு வேற. ஆனால் விருதுநகரில் உண்மையிலே தமிழ்நாட்டில் எந்த காங்கிரஸ் எம்பிக்கும் அடிக்காத யோகம் மாணிக்கம் தாகூருக்கு அடித்தது. அதுதான் உண்மை. காரணம் அதை நான் சொல்கிறேன். 2009 விருதுநகர் எம்பியாக முதலில் அறிவிக்கப்பட்டவர் விருதுநகர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கணேசன் தான் வேட்பாளர் என்று ஊழியர் கூட்டம் போடப்பட்டு பிரச்சாரம் தொடங்கப்பட்டது. முதல் நாள் பிரச்சாரம் தொடர்ந்த பின் மறுநாள் கணேசன் கிடையாது, சுந்தரமூர்த்தி என்ற வேட்பாளர் அறிவிக்கப்பட்டார். சுந்தரமூர்த்தியை வைத்து 2 நாட்கள் தெரு பிரச்சாரமே செய்யப்பட்டது. தெருவாக சுந்தரமூர்த்தி அழைத்து கொண்டு பிரச்சாரம் செய்து விட்டார்கள். 3வது நாள் தான் மாணிக்கம் தாகூர் எம்பியாக அறிவிக்கப்படுகிறார். அறிவித்த நாளே அந்த தொகுதியில் அன்றைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். நேராக வராரு டெல்லியிலிருந்து, முதலமைச்சருடைய வண்டி வாகனத்தில் ஏறி பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். அதாவது 2 வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு 3வது வேட்பாளராக வந்த மாணிக்கம் தாகூர் தான் இன்றைக்கு திமுகவுக்கு இத்தனை நெருக்கடி கொடுக்கிறார். ஆட்சியில் பங்கு வேணுங்கிறாரு, எங்களுக்கு மரியாதை வேணுங்கிறாரு, கமிஷன் கேட்கல, பல பழிகளை ஏற்றுக்கொண்டோங்கிறாரு. என்ன பழி, ஏன் ஏற்றீர்கள் விளக்கமாக சொல்ல முடியாது. அது ஏன் சொல்லலை? திமுக அதுக்கு இதை விட முக்கியமான விஷயம், மாணிக்கம் தாகூர் இத்தனை பேசியும் திமுக தரப்பில் மயான அமைதி. கிட்டத்தட்ட 24 மணி நேரம் கடந்து விட்டது. திமுகலேருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஆச்சரியமாக இருக்குது. ஒரு பக்கம் கீழே சோஷியல் மீடியாவில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக எதிர்மறை விமர்சனங்கள் வருகிறதே தவிர ஒரு கடுமையான
மாணிக்கம் தாகூருக்கு எதிரான ஒரு விமர்சனத்தை பார்க்க முடியவில்லை. அந்த அளவுக்கு திமுக ரொம்ப சட்டிலாக டீல் பண்ணுது. கூட்டணியில் இருந்தால் இருந்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் வெளியேறிக் கொள்ளுங்கள் என்ற நிலையில் திமுக இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஆனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்தால் தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான ரிசல்ட் கிடைக்கும் என்பதை நன்றாக அறிந்தவர் ராகுல் காந்தி. இல்லைன்னா ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் இப்படி பேசியிருக்க மாட்டார். எப்படி பேசினார்? யூ நெவர் எவர் என்டர் இன் தமிழ்நாடு, யூ கான்ட் ரூல் ஆஃப் தமிழ்நாடு அப்படிலாம் சொன்னார். அப்போ தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர முடியாது, நீங்கள் கால் பதிக்க முடியாதுன்னு சொன்ன ராகுல் காந்தி தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை, குறிப்பாக திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்தால் பாஜக அங்கு ஜெயிக்க முடியாது அப்படி உணர்ந்த ராகுல் காந்தி இந்த பேச்சுக்களை எப்படி பொறுத்து கொண்டிருக்கிறார் தெரியல. மாணிக்கம் தாகூர் பேசியது இன்றைக்கு எல்லா பத்திரிகைகளும் தலைப்புச் செய்தி, நேற்று எல்லா டிவிலையும் டிபேட்டு. அப்படி இருக்கும்போது ராகுல் காந்தி நாங்கள் என்ன சொன்னோம், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அப்புறம் பேச்சுவார்த்தை குழு இவங்கெல்லாம் இருக்கும்போது மதுரையில் எதற்காக நீங்கள் ஒரு செயல் வீரர் கூட்டம் போட்டீங்க, எதுக்காக தீர்மானம் போட்டீங்கன்னு இதுவரை கேள்வி இல்லை. அப்போது காங்கிரஸ் ஒரு ரகசிய அஜெண்டா இருக்குது, ஏதோ ஒரு அஜெண்டாவுடன் தான் காங்கிரஸ் செயல்பட்டு கொண்டிருப்பதாக தமிழ்நாடு பார்வையாளர்கள், அரசியல் நோக்கர்கள், பொதுமக்கள் எல்லோரும் புரிஞ்சுப்பாங்க. எதற்காக காங்கிரஸ் இன்னும் மௌனமாக இருக்குது, திமுக மௌனமாக இருப்பது காரணம் வேறு. அதைவிட மௌனமாக அகில இந்திய காங்கிரஸ் இருக்கிறது. செல்வ பிறந்தகை பேட்டி கொடுத்துருக்கலாம், நாங்கள் தலைமை சொன்னதுக்கு பிறகு யாரும் பேசக்கூடாதுன்னு. ஆனால் சொன்ன பிறகு தான் பல முறை பேசி கொண்டிருக்கிறார் மாணிக்கம் தாகூர், தினந்தோறும் பேசி கொண்டிருக்கிறார். அவரை தடுப்பது இல்லை, பேச விடாமல் தடுக்க என்ன செய்ய வேண்டும், என்ன உத்தரவு போட்டால் அவர் அடங்குவார்னே தெரில. இதை விட முக்கியமான விஷயம், காங்கிரஸ் வெளியே போனால் திமுக என்ன பாதகம்? இப்படிப்பட்ட சூழலில் திமுகவும் அதை இன்னும் கொஞ்சம் முன்கூட்டியே பேச்சுவார்த்தை குழு அமைத்திருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் காங்கிரஸ் அந்த கிரீஷ் சோடங்கர் டெல்லியில் பேட்டி கொடுத்தார் பாருங்க, 70 நாள் காத்திருந்தோம் ஆனால் வேதனையோடு இருக்கிறோம் சொன்னார் பாருங்க. அதற்கு முன்பாகவே இந்த பிரச்சனையை திமுகவும் கொஞ்சம் அணுகி இருந்து இந்த வீரியத்தை குறைத்திருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் ரெண்டு பக்கமும் இதை தவற விட்டு விட்டார்கள் என்ற பார்வை இருக்கிறது. ரெண்டு பக்கமும் தவற விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றது ஒரு பார்வை. மாணிக் தாகூர் ஏன் பேசுகிறார் அப்படின்னு இன்னொரு பார்வையை முன்வைக்கிறீங்க. பேச்சை காங்கிரஸ் கட்சி எல்லா எம்பிக்கள் எம்எல்ஏக்களை கூப்பிட்டு இது பண்ணுறாங்க. பாயிண்ட், ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட் அவர் பேசுவது பெரும்பான்மை தமிழ்நாடு காங்கிரஸ் தொண்டர்கள், நிர்வாகிகள், எம்பி எம்எல்ஏக்களுடைய ஒரு கான்சியஸாக பேசுகிறாரா, அல்லது அவருடைய குரல் அங்கே ஒரு அதிருப்தி குரல், ஒரு டிசன்ட், பெரும்பாலானவங்க ஒரு கருத்தை சொல்கிறாங்க, அவர் தனித்து பேசுகிறாரா? பொதுவாக காங்கிரஸ் கட்சியில் ஒழுங்கீனம் அப்படின்றது சகஜம். சசி தரூர் அந்த கட்சியில் முக்கியமான தலைவர், அவர் பிஜேபியோடய நெருக்கமாக இருப்பார். ராகுல் காந்தியை நிராகரித்து விட்டு அவர் அனுப்புவாங்க, எதிர்க்கட்சி தலைவரை விட்டுட்டு அவர் அமெரிக்காவுக்கு பிஜேபி அரசு அனுப்பும், அவரும் போவார், பிஜேபியோடு இணக்கம் பாராட்டுவார். ஆனால் அவரை எந்த இடத்துலையும் இதுவரையிலும் அந்த கட்சி கேள்வி கேட்டதில்லை, நடவடிக்கை எடுத்ததில்லை. அவர் மனம்போன போக்கில் அவர் பேசியதை பேசிக்கொண்டே இருப்பார். அப்படி காங்கிரஸுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது, இப்படிலாம் பேசுறது காங்கிரஸுக்கு சகஜம் அப்படி பார்க்கிறதா, இல்லை காங்கிரஸ் மேலிடமே இப்போ இவர் யாரோ ஒருவரல்ல, அந்த கட்சியோட நாடாளுமன்றத்தில் கொறடா, ஹயரார்க்கியில் பார்த்தா எதிர்க்கட்சி தலைவரோடு நெருக்கமாக நாள்தோறும் நாடாளுமன்ற அலுவல்களில் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவர். அப்படிப்பட்டவர் பேசுகிறத தனிப்பட்ட ஒருவருடைய கருத்துன்னோ தலைமையின் ஒப்புதல் இல்லாமல் வேற அஜெண்டாவோட பேசுகிறாங்கன்னோ சுருக்கி பார்க்க முடியுமா? தனிப்பட்ட கருத்தாக நான் எடுத்துக்கொள்ளவில்லை. நான் முதல்ல சொல்லிட்டேன், ஏன்னா மாணிக்கம் தாகூர் ராகுலோட குட் புக்கில் இருக்கார். அவர் ராகுல் நாடாளுமன்றத்தின் கொறடா என்பதை விட ராகுல் கூட்டம் நடத்திய போது தமிழ்நாட்டிலிருந்து எல்லா பிரமுகர்களும் கலந்து கொண்டார்கள். மாநில தலைவர், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எல்லாரும் கலந்து கொண்ட பிறகு 1-to-1 மீட்டிங் கூட நடந்தது. ஆனால் மெஜாரிட்டி எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் திமுகவுடன் தான் பயணிக்க வேண்டும் என்று கருத்து சொன்னதாக செய்திகள் வந்தது. இதை விட முக்கியமான விஷயம், ஒருவேளை மாணிக்கம் தாகூர் இன்னும் 2-3 எம்பிக்கள் ஒன்றா அவங்களுடைய வேற திட்டம் அல்லது வேற கொள்கையில் மாறி இருக்கலாம். அதாவது திமுகவுடன் பயணித்தால் நிறைய இடங்களில் போட்டியிட முடியாது, நிறைய இடங்களில் போட்டியிட வேண்டும். ஒருவேளை விஜய் என்ற ஃபோர்ஸு 30-40ன்னு சொல்கிறாங்களே, அவரோட பயணித்தால் காங்கிரஸுக்கு கூடுதல் எம்எல்ஏக்கள் கிடைக்கும், என்ன வேணால் சொல்லலாம். ஆனால்
கள யதார்த்தம் என்ன என்பதை மாணிக்கம் தாகூர் நன்றாக உணர்ந்திருப்பார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் தேனி தொகுதி இதற்கு முன்பாக காங்கிரஸ் வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருந்தார் EVK சிலங்கோன். இந்த முறை அவர் காங்கிரஸ் இல்லாமல் திமுக நின்று ஜெயித்தது. மயிலாடுதுறையில் சிட்டிங் எம்பியாக இருந்த திமுகவை அகற்றிவிட்டு காங்கிரஸுக்கு கொடுத்தது. கடலூர் சிட்டிங் எம்பி திமுக, அங்கேயும் வந்து காங்கிரஸ் கொடுத்தது. ஆனால் அண்ணாமலைக்கு எதிராக அந்த கோயம்புத்தூர் தொகுதி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் கொடுத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இடத்தை கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்திருந்தால் நிச்சயமாக அண்ணாமலை வெற்றி பெற வாய்ப்பு இருந்திருக்கும். அப்போ கடினமான தொகுதிகளை திமுக எடுத்துக்கொண்டு கூட்டணி கட்சிகள் சுலபமாக ஜெயிப்பதற்கான இடத்தை திமுக கொடுத்திருக்கிறது. அந்த எண்ணத்தில் காங்கிரஸுக்கு யதார்த்தம் என்னன்னு தெரியும். இப்போ கூட சட்டமன்ற தேர்தலில் கடினமான இடங்களை சட்டமன்ற தொகுதிகளை திமுக எடுத்துக்கொண்டு கூட்டணி கட்சிகள் ஜெயிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தில் தான் செயல்படுவதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இல்லைன்னா திண்டுக்கல்ல திமுக எத்தனை லட்சம் ஓட்டில் ஜெயிச்சிருக்கோம், ஆனால் கம்யூனிஸ்ட் தான் ஜெயிச்சது பல லட்சம் ஓட்டில். அப்படி இருக்கும்போது உங்களுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்களை நிறுத்துவது மட்டுமல்ல, அந்த வேட்பாளர் ஜெயிக்க வைப்பதற்கான அத்தனை முயற்சிகளும் பொருளாதாரத்தையும் திமுக இறக்குது. அப்போது நீங்கள் புதிய கட்சி ஏதோ ஒரு புதிய கூட்டணி பக்கம் போகிறீங்கன்னா அது வந்து நிறுவனமான கட்சியா, இத்தனை வாக்கு சதவீதம் வைத்திருக்கிற கட்சியா? தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து 70 இடங்கள் 80 இடங்கள் நிற்கலாம், ஆனால் ஜெயிக்க முடியுமா? நீங்கள் அதிகாரத்தில் இருப்பது முக்கியமா அல்லது கூடுதல் இடங்களில் போட்டியிட்டு ஒன்றுமே இல்லாமல் இருப்பது முக்கியமா? 2014 காங்கிரஸ் தனித்து நின்றது. எவ்வளோ சதவீதம் வாங்கினாங்க? 4. அப்போது 4% வாங்கிய போது இருந்த மன உணர்வும், அதன் பிறகு 2016க்கு பின்பு தொடர்ச்சியாக காங்கிரஸ் ஜெயிக்கிற அந்த நம்பர்ஸ், ஜெயித்தினுடைய வாக்கு வித்தியாசம், இதையெல்லாம் வந்து வெறும் காங்கிரஸ் மட்டுமே நின்று ஜெயிக்க முடியுமா? இல்ல, இது ஒரு எல்லாமே கூட்டணியில யார் எதை ஜெயிச்சாலும் அது கூட்டணியோட வெற்றியா தான் பார்க்கணும். இவங்க வெற்றிக்கு அவங்க உதவுவாங்க, அவங்க வெற்றிக்கு இவங்க உதவுவாங்க அப்படின்றதான் கூட்டணி அப்படின்ற ஒன்றுடைய சாராம்சம், தத்துவம். நாம தொடர்ந்து பேசலாம். இதுக்கு பின்னணியில் இருக்கிற அரசியல் என்னன்னு. பாக்கி உங்க கோணம் என்ன? அதில் மணிசங்கர் ஐயர் சொல்றதும் காங்கிரஸ்குள்ள இந்த பஞ்சாயத்தும். நேற்று என் கனவுல சிவபெருமான் வந்தார். நான் கேட்டேன் அவர்கிட்ட, நான் தருமையாக நினச்சிக்கிட்டேன். பிரிக்க முடியாதது அப்படின்னோடனே காங்கிரஸும் கோஷி பூசலும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் இந்த கேள்விகள்லாம் வரும்போது திமுக கேட்குற மாதிரி, ஆட்சிக்கு நான், ஆதரவுக்கு நீ காங்கிரஸ் என்பது முடித்தார். அப்போ தூக்கம் கலைஞ்சி போச்சு, கனவும் கலைஞ்சி போச்சு. இதில் என்ன தெரியுதுன்னா, காங்கிரஸ் கட்சிக்கு இன்றைக்கி நேற்று இல்லை, நான் பழைய ஹிஸ்ட்ரியெல்லாம் போகலை, காங்கிரஸ் கட்சியும் இவங்க ஒன்று சொல்லுவாங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க. பட் ஃபைனல் அல்டிமேட் யாருன்னா மேலிடம் தான். இது காங்கிரஸ் பக்கம் மட்டும் இல்லை. அண்மை காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலினும் இது குறித்து எந்த விதமான கமெண்ட்டும் சொல்லலை. எப்படி ராகுல் சொல்லலையோ அதே மாதிரி. என்ன காரணம்னா, இந்த ரிஃப்டை வந்து எப்படி அணைக்கணுமோ நிறுத்தணுமோ அந்த ஸ்ட்ராட்டஜி அந்த பெரிய தலைவர்களுக்கு உண்டு. காங்கிரஸ்க்கு அகில இந்திய அளவில் ராகுல் காந்திக்கு தெரியும், மாநில அளவில் ஸ்டாலினுக்கு தெரியும். எந்த நேரத்தில் எப்போ அதை முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறது தெரியும். அதனால தான் அவர் அதுக்கு அதிகமாக கமெண்ட் பண்ணல. அதே சமயத்தில் கீழ் இப்போ ராஜகண்ணப்பன் வந்து மதுரையில் சொன்னார், அது வந்து கட்சி மேலிடம் அதை விரும்புகிறதா இல்லையா தெரியாது. அதை பற்றி எதை கமெண்ட் இல்லை சார். பேசிக்காக பொதுவாக வந்து ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் யார் யாரோட இருக்கிறாங்க அப்படின்றது ப்ராடாக செட்டில் ஆகிடுவாங்க. இந்த இப்போ அன்புமணி இருக்கிறாரு, ஒரு பேக் எண்டில் பேசுவாங்க, சேர்ந்துருவார், தினகரன் சேர்ந்துருவார். எக்ஸாக்ட் சீட்ஸ் என்ன, நம்பர்ஸ் என்ன, அதுக்கான ஃபார்மல் இது வந்து இப்போ உத்தரப்பிரதேச மாதிரியான ஸ்டேட்டில் தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வேட்பாளர்கள் அறிவித்து மாயாவதி கேம்பெயின் பண்ணுவாங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கேண்டிடேட் போடுவாங்க. இங்கே கூட சீமான் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடியே கேம்பெயின் போடுறாரு. அவர் கூட்டணி இல்லை. கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு அல்லது அதனுடைய ரொம்ப நெருக்கத்தில் பேச தொடங்குவாங்க. நீங்கள் ஏன் பேசவே கூப்பிடலை அப்படின்றது ஒன்றும் இல்லை, 22ஆம் தேதியிலேருந்து பேச தொடங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம் நடக்குது. பேசுகிறதுக்கு முன்னாடியே அதிகார பகிர்வுக்கு மாவட்ட கமிட்டியில் போய் தீர்மானம் போடுறார் மாணிக் தாகூர். காங்கிரஸில் ஒரு 100 மாவட்ட கமிட்டி இருக்கும். மதுரை கிழக்கு, தெற்கு, வடக்கு அப்படின்னு இருக்கும், நகரம், புறநகர்னு இருக்கும். இந்த புள்ளி ஏன் எப்போ ஆரம்பிச்சது நான் ஃபீல் பண்ணுறேன்னா, தளபதியின் மாவட்ட செயலர் இருக்கல, மதுரை தெற்கு நினைக்கிறேன், அவரோட மாவட்ட செயலர்
காங்கிரஸ்க்கு என்ன 3000 பேர் தான் பூத்தில், போதிய பூத்து கமிட்டி ஆள்லாம் கிடையாது. அவர் தானா பேசலையே, அவருக்கு ஒரு ப்ரொவோகேஷன். அதுக்கு முன்னாடி மாணிக் தாகூர் தொடர்ந்து பேசிட்டு இருந்தாரு இதுக்கு முன்னாடி. இது இந்த இந்த மோதல் உரசல் அதிகரிச்சுட்டு வருது. நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகிறேன், ரொம்ப தூரம் போகல. உள்ளாட்சி தேர்தலே KS அழகிரி சொன்னார்ல, எங்களை ட்ரீட் பண்ணது போதா. மக்களவை தேர்தலையும் சரி, எங்களை நாங்கள் விரும்புகிற இடங்களில் பதவிகள், கட்சி பதவிகள் காங்கிரஸ் தர வேண்டிய இடங்களில் திமுக காரங்க உட்காந்துக்கிட்டாங்க அப்படின்ற வருத்தம்லாம் இருக்கு. மக்களவை KS அழகிரி காலத்துலையும் இருக்கு. மக்களவை தேர்தல்லையுமா? இல்லை உள்ளாட்சி தேர்தல். மக்களவை தேர்தல் இது இருக்கு, வெளிப்படுத்தலை. இப்போ வெளிப்படுத்துகிறாங்க. ஒரே ஒரு விஷயம் கவனிக்கணும். இந்த கூட்டணியில் ஆட்சியில் பங்கு அதிகமான இடங்கள்ன்றது ஆரம்பித்து வச்சவர் கிரீஷ் சோடங்கர் நேஷனல் லீடர். நாம் அப்படி தான் பார்க்கணும். முன்னெல்லாம் ஸ்டேட் லெவலில் ஆரம்பிக்கும், நேஷனல் லெவலில் அதை முடிச்சு வச்சுருவாங்க. கலைஞர் கருணாநிதி காங்கிரஸ் காலத்திலேயே அப்படி இருந்தது. EVK சேலங்கம் டிமாண்ட் பண்ணுவார். காங்கிரஸ் உறவு 2004 வந்தப்ப திடீரென்று ஒரு நாள் மன்மோகன் சிங் ஒரு அம்பாசிடரில், அவர் பிரதமர் ஆகிறதுக்கு முன்பு ஏர்போர்ட்டில் இறங்கி அம்பாசிடர் காரில் வந்தார். ராசா தான் போய் அழைச்சிட்டு வந்தார். CIT காலனியில் கலைஞர் கருணாநிதி அவர்களை சந்தித்தார். அன்னைக்கு அந்த காங்கிரஸ் திமுக கூட்டணின்றது மலர்ந்துச்சு. சரி, அந்தந்த சூழலுக்கு ஏற்ப அந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதும் அந்த தலைவர்கள் வர்றதும் நடக்கும். இப்போ மாணிக் தாகூர் பேசுகிறது அப்படின்றது தமிழ்நாடு காங்கிரஸுடைய வாய்ஸா, செல்வப்பெருந்தகை சொல்கிறாரு அவரோட வாய்ஸா, அது காங்கிரஸுடைய வாய்ஸா, இல்லை காங்கிரஸ் DMK அலையன்ஸில் ஒரு ஸ்ட்ரெயின் இருக்குது, டெல்லி வரையிலும் ஸ்ட்ரெயின் இருக்குது, இல்லை அது வெளிப்படுதுன்னு பார்க்குறதா? டெல்லி வரையில் இல்லை, டெல்லி வரையில் இருப்பதுக்கான அறிகுறி இல்லை. ஆனால் கிரீஷ் சோடங்கரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் பேசினாங்கன்னா நேஷனல் லெவல்லேருந்து வந்தவங்கன்றதுனால ஒருவேளை மறைமுகமாக, நேரடியாக கட்சி மேலிடம் கூட, டெல்லி மேலிடம் கூட மறைமுகமாக சரி பார்த்துக்கலாம், ஒரு சாய்ஸ் பார்க்கலாம். என்ன திமுகவை பாராட்டி மாணிக் தாகூரோ பிரவீன் சக்கரவர்த்தியோ 3 பக்கத்து கற்று எழுதுனா கூட ஒரு சிங்கிள் கால செய்தி கூட வராது சார். அவர் தேசிய தலைவர் கிரீஷ் சோடங்கர் யாருக்கு தெரியும்? சர்ச்சையில் நம்ம அவங்க ஸ்டேட்மெண்ட் தானே சார் பேசிட்டு இல்ல, எதிர்த்து போடுறதுனால ஊடக விவாதங்கள்ல அவங்க பேசுறதை வச்சு தானே பேசுறோம். எதிர்த்து போடுறதுனால அதுக்கு ஒரு கவன ஈர்ப்பு கிடைக்குது. வம்சியோட கோணத்தை கேட்டுறேன். வம்சி சார், இது மாணிக்கம் தாகூர் கட்சி நலன்னு சொல்லிட்டு அவரோட பர்சனல் அஜெண்டா தான் பேசிட்டு இருக்காரு. ஏன்னா களத்தில் அரசியல் இருக்கிறவருக்கு நல்லா தெரியும் கூட்டணி ஆட்சிக்கு திமுக ஒத்துக்காதுன்னு. முதல்வர் 2 வாரத்துக்கு முன்னாடி ஆல்ரெடி ஓப்பனாக சொல்லிட்டார், தமிழ்நாட்டுக்கு சரி வராதுன்னு. அப்படி தெரிஞ்சும் இவர் பேசுகிறாருன்னா ஒரு ஸ்ட்ரெயின் வரட்டும் அப்படின்ட்டு அவர் பர்சனல் அஜெண்டா, அவரோட பல வருத்தங்கள் இருக்கலாம். இப்போ கூட நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரோமோல் போகும் அவர் என்ன சொன்னார், நாங்கள் ஒன்றும் அங்கே பேசுகிற கட்சி கிடையாது சொன்னார்ல. போன மாதம் விஜய் பிரபாகரன் மேடையில் என்ன சொன்னார், விஜயன்னா காங்கிரஸை நம்பாதீங்க, நீங்கள் உங்களோட வரேன்னு சொல்லிட்டு பேரம் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. விஜய் பிரபாகரன் எங்கே தோத்தார், விருதுநகரில் மாணிக்கம் தாகூர்கிட்ட. அந்த வருத்தத்தை அங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணார். இவர் அதுக்கு பதில் சொல்கிறார். வரிக்கு வரி அவர் அவரோட அஜெண்டா தான் எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இது ராகுல் காந்தி சொல்லி கண்டிப்பாக நடக்கலை. இன்றைக்கி செல்வப்பெருந்தகை அதை கிளாரிஃபை பண்ணிட்டார், அவங்களே பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் AICC ஏன் அமைதியாக இருக்குன்னா அவங்க ஸ்டாலினோட வில் பவர் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுறாங்க. சரி, இவர் பேசுகிறதால எங்கே பயந்து போய் கொஞ்சம் சீட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்களா அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. பட் அது எல்லா கட்சிகளுக்கும் அந்த எதிர்பார்ப்பு. ராகுல் காந்தி கூட்டணியை முறிக்கிறதுக்கு விரும்புகிறாரு, ஆழம் பார்க்குறாங்க காங்கிரஸ் தலைமைனா அவங்க இன்னும் நிறைய பேரை வச்சு பேசலாமே. இப்போ ஜோதிமணி இருக்கிறாங்க, அவங்களும் ராகுல் காந்தி பேசுறது. இவர் சசிகாந்த் செந்தில் இருக்கிறாரு, கார்த்தி சிதம்பரம் இருக்கிறார். யாரவே ஒரு 4-5 வாய்ஸஸ் பாராட்டிட்டு இருக்காரு. நேற்று கூட ஒரு ஊடகத்தில் போயிட்டு ஸ்டாலின் ஆட்சியை பாராட்டுறாரு, ஸ்டாலினோட தனிப்பட்ட அவரோட ஹேபிட்ஸ் பாராட்டிட்டு இருக்காரு, நல்ல நட்பு இருக்குன்னு பாராட்டிட்டு இருக்காரு. அவர் தெளிவாக அவர் கார்த்தி சிதம்பரம் சொல்கிறாரு, இந்தியா கூட்டணி முக்கியம், இந்தியா கூட்டணியில் திமுக ரொம்ப ரொம்ப முக்கியன்றாரு. இன்றைக்கி மணிசங்கர் ஐயர் அதே ஒரு கருத்தாக சொல்லிட்டு இருக்கு. நாளைக்கு ராகுல் காந்தி பிரதமர் ஆகும்னா ஸ்டாலினோட பேக்கிங் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாரு. அதுதான் மெயின் புள்ளி. ஸோ திமுக காங்கிரஸ் கூட்டணி முடிந்தால் அதிகம் பாதிக்கப்பட போகிறது காங்கிரஸ் தான். அது ராகுல் காந்திக்கு தற்கொலைக்கு சமானம், அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அது. ஆனாலும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சீட்டு கண்டெஸ்ட் பண்ணணுன்னு அவங்க ஆசைப்படுறாங்க. ஏன்னா எங்கள் சைடில் பாஜக அதிமுக பேரம் எந்தளவு பேசிகிட்டு இருக்கு, அவங்க நம்பர்ஸ் கொஞ்சம் காதுக்கு வந்திருக்கும். நம்மளும் கொஞ்சம் ஜாஸ்தியாக அதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் கேட்போமே அவங்க ஆசை. பாஜக கூடுதல் சீட்டில் நிற்க போகிறாங்க அப்படின்னா பாஜக வளர்ந்துருக்கு, பாஜக ஊர் கொடி நிகழ்ச்சிகள் இருக்குது, அமித்ஷா வந்துக்கிட்டே இருக்கிறாரு, பியூஷ் கோயல் வர்றாரு, நிர்மலா சீதாராமன் வர்றாங்க, மோடி வர்றாரு. தமிழ்நாட்டில் அவங்களுக்கு எதிர்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு அதை தணிக்கிறதுக்கு வேலைகள் செய்கிறாங்க.
அவங்க மட்டும் இல்லை, அமமுகவை கூட்டணி கொண்டு வராங்க, டிடிவி தினகரனை, யாரெல்லாம் பாரிவேந்தரை கூட்டு வராங்க, ஏசி சண்முகத்தை கூட்டு வராங்க. அந்த கூட்டணியை வலிமைப்படுத்துறதுக்கு என்ன உண்டோ அதெல்லாம் அவங்க செய்கிறாங்க. அதில் அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும், கூடுதல் இடம் கிடைக்கும். அப்படி எதுவுமே செய்யாமல் பிஜேபி அதிக சீட்டில் நிற்க போகிறாங்க ஏடிஎம்கே அலையன்ஸில், அதனால காங்கிரஸும் நிற்கணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்த்தா அது சரியாக இருக்குமா? இது சரியாக இருக்காது. பட் ஆனால் வரப்போகிற வெற்றியில் நமக்கு அதிகம் பங்கு இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. நம்ம 18 எம்எல்ஏக்கள் ஜெயித்தோம், இன்னும் கூடுதலாக எம்எல்ஏக்கள் அனுப்பணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அது இயல்பாக எல்லா தலைமையும் இருக்குது. பட் அதை விட முக்கியமாக இந்த அணி உடையக்கூடாதுன்றதுல அவங்க ரொம்ப கீனாக இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் திமுக தரப்பு வந்து காங்கிரஸ்க்கு ஆல்ரெடி நம்பர் சொல்லிட்டாங்கன்றதான் எனக்கு நான் உள்ள விசாரிச்சில் எனக்கு அவங்க ஆல்ரெடி நம்பர் சொல்லிட்டாங்க. அது அவங்களும் சரி ஓகே கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் பேசலாமா அப்படின்ற மாதிரி தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க நான் ஃபீல் பண்ணுறேன். இது வந்து மாணிக்கம் தாகூர் வந்து ரிப்பீட்டடாக வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணணும் தான் பார்க்குறாங்க. பிரவீன் சக்கரவர்த்தியும் அவரோட பர்சனல் அஜெண்டா தான் பேசிகிட்டு இருக்காரு. எப்படியோ இந்த கூட்டணியில் கெமிஸ்ட்ரியை பாதிக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனால் இவங்க 2 பேரை தவிர எந்த ஒரு சிட்டிங் எம்எல்ஏவும் பேசலை, மற்ற எம்பிக்கள் யாரும் பேசல. நேற்று சசிகாந்த் செந்தில் அவர்கள் பேசும்போது கூட இதை பற்றி கேள்வி வரும்போது நமக்கு இருக்கிறதே முக்கியம் வந்து இந்தியாவில் ஃபாசிச அரசு இருக்குது, இதை வீழ்த்தணும், இதுதான் முக்கியம்னு அவர் சொல்கிறாரு. ஸோ மற்ற எல்லா எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ் அவங்க கிளியராக திமுக அணி வேணும்னு அவங்க உறுதியாக இருக்காங்க. திரு கார்த்தி சிதம்பரம் இப்போ பேசும்போது அதுவும் சொல்கிறார், எங்களை இண்டிவிஜுவலாக ஒருத்தரை கேட்கும்போது மெஜாரிட்டி நாங்கள் திமுக அணி வேணும்னு தான் நினைக்கிறேன் சொன்னோம். ஆமாம், இல்லை சார், அது ரைட்டு. இவங்க வந்து பெரும்பாலானவங்களுடைய கருத்து, அவருடைய சொந்தமாக ஒரு கருத்தை சொல்கிறார். சொந்தமாக இருக்கிற கருத்தை சொல்கிறதுக்கும் அவருக்கு உரிமை இருக்குது. அவங்க கட்சி போகிறதுக்குள்ளே சொன்னால் ஒரு பார்வை இருக்குது. அது வந்து அவங்க கட்சிக்குள் எதை வேண்டுமானாலும் அவங்க பேசலாம். பொதுவெளியில் மீடியாக்கிட்ட வந்து சொல்கிறார். அதில் குரூஷியலான பாயிண்ட் வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்குறாங்க. இப்போ வேறு யாராவது ஒரு கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க, இப்போ ஆர்எஸ் பாரதி வந்து கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாரு, அல்லது இன்னொரு நிர்வாகி நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு, தமிழன் பிரசனா வந்து நாங்கள் தரமாட்டோம்னு சொல்கிறாரு அப்படின்னா அது வேறு. அந்த கட்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய கூட்டணிக்கு தலைவராக இருக்கிற திரு மு.க. ஸ்டாலின் திட்டவட்டமாக சொல்லிட்டார் முதலமைச்சர் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு. அது மக்கள் தீர்மானிப்பாங்க அப்படின்னு பேசுறதுன்றது வந்து கூட்டணியை உடைக்கணுன்ற இன்டென்ஷனா? அவருக்கு வந்து இந்த கூட்டணியில் அவருக்கு எந்த லாபமும் இனிமே கிடையாது. நேற்று இன்னும் கிளாரிஃபை பண்ணிட்டார், நம்ம மறுபடியும் தேர்தலில் நிற்க மாட்டேன்னு கிளாரிஃபை பண்ணிட்டாரு. அதுலேருந்தே தெரியும் இது இந்த கூட்டணி அரசியல்வாதிங்க சொல்கிறது இல்லாமல் நடக்க போகுது. இல்லை, அவருக்கே அது பல்ஸ் தெரியும். போன வாட்டியே அவர் ஒரு ஸ்மால் மார்ஜின் ஜெயிச்சார், அடுத்த வாட்டி சீட்டு கிடைக்குமான்ற சந்தேகம் அவருக்கே வந்திருக்கும். இவ்வளோ பேசினதுக்கப்புறம் திமுக எந்த அளவுக்கு சீட்டு கொடுப்பாங்க உழைப்பாங்கன்ற சந்தேகம் அவர்கிட்ட வந்திருக்கும் அவருக்கு. அவர் அதுவும் சொல்கிறாரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கெமிஸ்ட்ரியை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு என்னென்ன வேலை பண்ணணுமோ அதான் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் அதில் உள்ள அரசியல் பலது இருக்குது. அவர் சொல்கிறதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து வேறு டைரெக்ஷன் எங்கெங்கிருந்து வருது. பிரவீன் சக்கரவர்த்தி பேசுகிறது எப்படின்னா பாஜகவில் சுப்பிரமணிய சாமி பேசுகிறது மாதிரி தான் பிரவீன் சக்கரவர்த்தி பேசுகிறது. அவரும் தனக்கு இந்த லாபம் கிடைக்காத மேக்ஸிமம் கெமிஸ்ட்ரி ஸ்பாயில் பண்ணலான்னு நினைக்கிறாரு. பட் யதார்த்தம் என்னென்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அதுக்கு தமிழ்நாட்டில் பெரிய கேடர் பேஸ் கிடையாது. இந்த ஒரு கருத்து மோதல்களால் பெரிய கெமிஸ்ட்ரி ஸ்பாயில் ஆகாது. நாளைக்கே ஒரு கூட்டணி சீட் ஷேரிங் டிசைன் அப்புறம் ராகுல் காந்தி கேம்பெயின் வரும்போது இந்த ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்குற மாதிரி ஏதோ ஒரு மூவ் பண்ணாருன்னா அதுவே திமுக தொண்டர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அப்பீஸ்மெண்ட்டாக இருக்கும். அவங்க ஒழுங்காக ஒர்க் பண்ணுறாங்க. காங்கிரஸ் முழுக்க திமுக நம்பி தான் இருக்குது தமிழ்நாட்டில், இன்க்ளூடிங் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டோட. பட் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சீட்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. அதுக்கு இவர் முயற்சி எடுக்கிறாங்க. அதுக்கு ஐஏசிசி வருமானு பார்க்குறாங்க. பட் ஏஐசிசி சொல்லி இவர் பண்ணல, இவர் தனிப்பட்ட ஒரு காரணத்துக்காக பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, உள்ளாட்சி தேர்தலில் தங்களுக்கு போதுமான பிரதிநிதித்துவம் கிடைக்கல அப்படின்னு அடிமட்ட தொண்டர்களுக்கு இருக்கிற ஒரு அதிருப்தியை, கீழ்மட்ட நிர்வாகிகளுடைய அதிருப்தியை அவர் ஹார்வெஸ்ட் பண்ண பார்க்குறாரு. யார் சார் அடிமட்டத்தை நான் கேட்குறேன். இவர் மாணிக்கம் தாகூர் தொகுதி தான் திருப்பரங்குன்றத்தில் பிஜேபி பிரச்சாரம் பண்ணும்போது இவர் நான் காங்கிரஸ்காரன், நான் எங்கேயுமே ஆர்எஸ்எஸ்க்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் சொல்கிறாரு. ஏன் திருப்பரங்குன்றத்தில் வந்து எத்தனை போராட்டம் நடத்தினாங்க காங்கிரஸ் கட்சி சார்பா? இவர் எத்தனை போராட்டம் நடத்தினார்? இப்போ வந்து மதுரை வடக்கு எது கேட்குறாரு? ஏன் நீ உண்மையான காங்கிரஸ்காரன், செக்குலர் இந்தியாவில் நம்பிக்கை இருக்கும் காங்கிரஸ்காரன்னா நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் தான் நினைக்கிறேன். என் தொகுதி திருப்பரங்குன்றத்தில் நான் வந்து ஜெயிக்க வைக்கிறேன், இல்லை நானே எம்பி பதவி ராஜினாமா பண்ணி திருப்பரங்குன்றத்தில் ஜெயிக்க. அது எப்படி பாஜக அஜெண்டா எப்படி திருப்பரங்குன்ற வெற்றி பெறும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கோம். அது சொல்கிறார் அவர். எது சம்மந்தமே மதுரை வடக்கு சொல்கிறார் அவர். இது பின்னணியில் பல அரசியல் இருக்கு, பல அஜெண்டாஸ் இருக்கு அவருக்கு. அதை அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, சுமந்த் கேட்கலாம். அவர் வேற ஏதாவது ஒரு வித்தியாசமான பார்வையை சொல்லக்கூடும். டாக்டர் சுமந்த், நீங்க எப்படி இதை ரீட் பண்றீங்க? முதல்ல இது வந்து எனக்கு தெரிந்தவரை இது அதிகார பகிர்வு
பொறுத்த ஒரு பிரச்சனை தான். இது வந்து கூடுதலாக 5 இடம் கொடுங்க 3 இடம் கொடுங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு பிரச்சனை அல்ல. பல காங்கிரஸ் தலைவர்களிடம் பேசும்போது அவர்கள் தொடர்ந்து கூறுவது இது ஒன்றுதான், ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் எங்களுக்கு தேவை. இது வந்து 25 சீட்டுக்கு பதிலாக நீங்கள் இன்னொரு 3 சீட்டு வச்சுக்கோங்க அப்படிங்கிற பிரச்சனை அடிப்படையில் இல்லை. அவங்க ஈவன் ஹைப்போதெட்டிக்கலாக நாளைக்கு திமுக இதே 25 சீட்டை மட்டும் கொடுத்தாங்கன்னா கூட காங்கிரஸ் அதை ஏற்றுக்கொள்ளும், ப்ரொவைடட் ஆட்சியில் பங்கு என்ற ஒரு உத்தரவாதம் கிடைத்தால். ரெண்டாவது பாயிண்ட்டு, நம்ம வந்து இங்கே வந்து மாணிக்கம் தாகூர் யார், அவருக்கு என்ன லோக்கல் ஸ்டாண்டை, இதெல்லாமே விட்டுடுங்க. பிரவீன் சக்கரவர்த்தி யார், எல்லாத்தையும் விட்டுறலாம். கிரீஷ் சோடங்கர் இந்த பேச்சுவார்த்தைக்காகவே நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதனால் அவர் கூறுவதும் வந்து தலைமையினுடைய அபிப்பிராயம் கிடையாது, சொந்த அபிப்பிராயம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை. கிரீஷ் சோடங்கர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை வச்சுட்டோம், 70 நாட்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம், பதிலே வரல அப்படிங்கிறாரு. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு, எங்கள் தொண்டர்கள் ஆட்சியில் பங்கு கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது, 58 ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சி இங்கு ஆட்சியில் இல்லை, அதனால் அவர்களிடையே ஒரு எதிர்பார்ப்பை நாங்கள் கொண்டு வருவதில் எந்த தவறும் இல்லை. ஸோ நீங்கள் இவரை விட்டுடுங்க, செல்வ பெருந்தகை இந்த பக்கம், கார்த்தி சிதம்பரம் இந்த தமிழ்நாட்டு மக்களே விட்டுடுங்க, தமிழ்நாட்டு லீடர்ஸே எடுக்காதீங்க. நீங்கள் கிரீஷ் சோடங்கர் பேச்சுவார்த்தை கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவினுடைய தலைவர், அதை ஒத்துக்கிறீங்களா? காங்கிரஸ் தலைமை தானே ஒரு செகண்ட். ஓகே, அவர் கூறுவதற்கு முக்கியத்துவமே இல்லை, அவர் சொந்த கருத்து சொல்றாரு. இதுக்கப்புறம் இல்லன்றது எப்படி சொல்ல முடியும்? இல்ல நான் சுமந்த் கேக்குறது, சுமந்த் நம்பர்ஸ் பிரச்சனை இல்ல, பாலிசியா வந்து ஆட்சியில பங்கு தரணும் அப்படின்றது தான் கிரக்ஸ். இது இந்த பிரச்சனையினுடைய அடிப்படை வேர் அப்படின்னு நீங்க கருதுறீங்க, சொல்றீங்க. முதலமைச்சர் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு பிஜேபி என்டிஏல அதுதாங்க ஒரு ஒரு ரொம்ப ஸ்ட்ரென்த்தான பொசிஷன்ல இபிஎஸ் இல்ல, அவரே அதிமுக தனி பெரும்பான்மை பெறும் எங்க ஆட்சி அப்படின்னு சொல்றாரு. முதலமைச்சரும் தன்னோட பொசிஷனை கிளாரிஃபை பண்ணிட்டாரு, கூட்டணி ஆட்சிக்கு இடம் இல்லைங்கன்னு பொதுவெளியிலே போட்டு சொல்லிட்டாரு. கூட்டணி ஆட்சி தான் எங்க நிபந்தனை, அதுக்கு ஏற்றுக்கொண்டால்தான் பேச்சுவார்த்தைக்கு வருவோம்னு காங்கிரஸ் சொல்லுமா? 22ஆம் தேதி பேச வரும் அழைத்தால் முதலமைச்சர் கிளாரிஃபை இப்படி சொல்லிட்டாரு, நாங்க வந்து என்னங்க பேச போறோம் அப்படின்னு சொல்லி பேசாம இருப்பாங்களா? இல்லை, பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள், மீண்டும் அந்த கோரிக்கையை வைப்பார்கள். அதற்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் கஷ்டம். ஒருவேளை திமுக இதற்கு வாயே கிடையாதுங்க, இதை பற்றி பேசவே வேண்டாம் அப்படின்னு திட்டவட்டமாக மீண்டும் 22ஆம் தேதி கூறிவிட்டார்கள் என்றால் காங்கிரஸ் என்ன செய்யும்? இதுதான் பாயிண்டே தவிர பேச்சுவார்த்தை குழுவுல வந்து ஒரு டிஆர் பாலுவோ ஏவா வேலுவோ நேருவோ இருக்கிறாங்க. அவங்க வந்து ஏற்கனவே இந்த பொசிஷன்ல எங்க தலைவர் கிளாரிஃபை பண்ணிட்டாரு, எங்க பொசிஷன் இஸ் ஆல்ரெடி பீன் ஸ்டேட்டட், இது அதுல ரீகன்சிடரேஷன் இல்ல அப்படின்னா அலையன்ஸ் பிரேக் ஆயிடுமா? ஏங்க அதுதான் சொல்றேனே, அதை வந்து போன வாரம் வரைக்கும் என்ன கேட்டிருந்தீங்கன்னா 100க்கு 100 பிரேக் ஆகாது. அதுதான் என்னுடைய ஸ்டாண்டு. நான் இந்த சேனல்லையே நான் பல முறை சொல்லியிருக்கேன், என்ன ஆனாலும் காங்கிரஸ் திமுக விட்டுட்டு போகாது. ஆனால் இன்று எனக்கு 2 விஷயம்தான். ஹைகமாண்டிலிருந்து இவர்களை மாணிக்கம் தாகூர் தன்னிச்சையாக சொந்தமாக இவ்வளவு தூரம் ஒரு வாட்டி பேசுகிறார், ஓகே, 2 வாட்டி பேசுகிறார், தொடர்ந்து அதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் கொஞ்சம் பேசாமல் இருங்கன்னு யாருமே ஹைகமாண்ட்லேருந்து சொல்லலை, இல்லை அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. பிரவீன் சக்கரவர்த்தி மீது நடவடிக்கை எடுக்கணும்னே கேட்டாங்க, செல்வ பெருந்தகை நடவடிக்கை எடுக்கல, ராகுல் காந்தி லீடர்ஷிப்பே அவர் क्वेश्चन பண்ணி விட்டாரு, அவர் மேலேயே அவங்க நடவடிக்கை எடுக்கல, இவங்களே அது பண்ண போறாரு. அதாங்க இல்லை என்னுடைய பாயிண்ட் வந்து, இவர் மாநில தலைவர் வைத்த கோரிக்கையை ஹைகமாண்ட் இந்த விஷயத்தில் ஏற்கவில்லை, இது இந்த நிமிடம் வரைக்கும் ஏற்கவில்லை. அதனால ஒருவேளை அவங்க சொல்லி தான் இவங்க பேசுகிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கலாம். அப்படி கூட நீங்கள் அதை கூட டிஸ்கவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குழு தலைவரே சொல்கிறாரு, பேச்சுவார்த்தைக்கு வைக்கப்பட்ட குழு தலைவர் அவர் கூறும்போது அதையும் வந்து நம்ம கண்டுக்க வேண்டாம். எல்லாமே கார்த்தி சிதம்பரம் சொல்றது, அந்த பாயிண்ட தாண்டலாம், அது அகில இந்திய தலைமையோட கருத்தாகவே இருக்கட்டும். அகில இந்திய தலைமை சொல்லியே மாணிக் தாகூர் பேசுறாரு, அவர் ஜோதிமணியவோ கார்த்தியவோ மீது யாரையுமே அகில இந்திய தலைமை நம்பல, நீங்களும் பிரவீனுக்கு மட்டும் இந்த அசைன்மெண்ட் கொடுக்குறோம்,
தொடர்ந்து இந்த பிரச்சனையை நீங்க வந்து ரேக்கப் பண்ணிட்டு இருங்க அப்படின்னு கார்கேயும் ராகுல் காந்தியோ இல்லையே, அல்லது கிரீஷ் வேணுகோபாலோ சோடங்கர் சொல்றாரு. ஒரு செகண்ட் சார், இவங்க உங்களுக்கு இல்ல, மட்டும் கிரீஷ் சோடங்கரே இருக்கட்டும், கிரீஷ் கிரீஷ் சோடங்கரே சோடங்கர் இருக்கட்டும், கரெக்ட், கிரீஷ் சோடங்கரே இருக்கட்டும், அவங்களே சொல்லிடுறாங்க. டிஎம்கே தன்னுடைய நிலைப்பாட்டில் கூட்டணி ஆட்சின்றதை பேசுறதுக்கு இங்க ஒன்றும் வாய்ப்பே இல்லைங்க, நம்பர்ஸ் வேணா பேசலாம், அதிகார பகிர்வு பற்றிலாம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா ஏற்கனவே முதலமைச்சர் கன்சிடர் பண்ணுறதுன்னா வரட்டும் பேசும்போது பார்க்கலான்னு சொல்லியிருக்கலாம். அவர் பட்டவர்த்தனமாக போட்டு உடைச்சிட்டார், வாய்ப்பு இல்லைன்னு. டிஎம்கே தன்னுடைய நிலைப்பாட்டை ரீகன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை காங்கிரஸ் ரீகன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை காங்கிரஸ் வேற ஏதாவது பிளானை பேக் எண்டில் வச்சுக்கிட்டு இந்த கோரிக்கையை நோக்கி நகர்றாங்களா, வேணும்னு அடைய முடியாத ஒரு இலக்கை சொல்கிறாங்களா? பேக் எண்டில் நிச்சயமாக காங்கிரஸ் பிளான் பி வச்சிருக்கிறாங்க. இதில் வந்து ரெண்டு விஷயமும் பார்க்கணும். அடித்தளத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்கள் என்ன விரும்புகிறார்கள்ங்கிறது இது வரைக்கும் நம்ம யாருமே வந்து நமக்கு பார்த்தது அந்த மாணிக்கம் தாகூர் மீட்டிங்கில் 2-3 கட்சி நபர்கள் பேசினாங்க. அது வந்து அவர்களுடைய ஆதரவாளர்களாக இருக்கலாம், பேசியிருக்கலாம், வாட் எவர். அடிப்படையாக நம்ம பார்க்க வேண்டியது இது ஒரு 15 தலைவர்கள் மட்டும்தான் இந்த கூட்டணியை விரும்புகிறார்களா, இல்லை காங்கிரஸ் தொண்டர்களும் விரும்புகிறார்களாங்கிறது காங்கிரஸ் கட்சி கண்டுபிடிக்க முயற்சிக்கும். அது நம்ம முயற்சிக்கிறோமோ இல்லையோ அவங்க முயற்சிப்பாங்க. மெயின் இஷ்யூ என்னவென்றால் அவர்களுக்கு வேறு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் சார், நான் யாரையும் இன்டரப்ட் பண்ணல சார், இன்டரப்ட் பண்ண டென்ஷன் ஆகாதீங்க ப்ளீஸ், நான் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு ஆப்ஷன் தாவேகா மூலமாக ஒரு வாய்ப்பு, ஆல்டர்னேட் பிளான் பி உருவாகி இருக்கிறது. அந்த உருவாகி இருக்கிற வாய்ப்பு நல்ல வாய்ப்பா கெட்ட வாய்ப்பா, அதனால் வெற்றி கிடைக்குமா, இதெல்லாம் அடுத்ததுங்க. வாய்ப்பே இல்லை, வேற வழி இல்லை. திமுகவை நம்பிதான் காங்கிரஸ் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சிச்சுவேஷன் ஸ்லைட்டா 1% மாறி இருக்கு. அதனால அவங்க பயன்படுத்திட்டு அவங்க கேட்குற கோரிக்கை நியாயமான கோரிக்கை. அண்ட் ஒன் மோர் திங் கூட, நீங்க சொல்றது எனக்கு புரியவே இல்லை. நெகோசியேஷன்னா என்ன? நான் ஒரு பொசிஷனை சொல்லிடுவேன், நீங்க ஒரு பொசிஷனை சொல்லிடுவீங்க, அப்புறம் பேச்சுவார்த்தை நடக்கும் போதுதான் எம் பொசிஷன்ல இருந்து நான் இல்ல அப்படி இல்ல கொடுப்பேன், உங்க கட்சியில கீழ் மட்டத்துல யாராவது ஒருத்தங்க சொன்னா ஓகேங்க. முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு ஸ்டாலின் இதுதான் எங்க நிலைப்பாடுன்னு திட்டவட்டமா சொல்லிட்டாரு. அவர்கிட்ட வந்து நீங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னா நீங்க அவர்கிட்ட போய் பேச போறது இல்ல. 2016ல இல்லையே, இப்போ 2016 தேர்தல்ல ஆட்சிக்கு வந்தவுடன் பூரண மது விலக்குன்னாரு. இப்போ அடுத்த தேர்தலில் அதை பற்றி பேசவே இல்லையே. ஸோ எல்லாமே சேஞ்ச். யாராக இருந்தாலும் ஒரு தங்களுடைய ஒரு பொசிஷனில் மாற்றமே வராது, எல்லாமே நிரந்தரம். ஒரு வாட்டி சொன்னா, ஒரு தடவை சொன்னா, 100 தடவை சொன்னா. ஓகே, நீங்க நம்புறீங்களா? நீங்க நம்புறீங்களா திமுக வந்து இப்போ ஒரு நிமிஷம் எடப்பாடி சொல்றாரு, எடப்பாடி மாணிக் தாகூர் ஒரு செகண்ட். சோ மாணிக் தாகூர் கொடுத்த பேட்டி, நீங்க கொடுத்த பேட்டி எல்லாம் பார்த்தோம். என்னென்ன இலாக்கா வேணும் சொல்லுங்க அப்படின்னு திமுக பேசும். நாங்க எங்க நிலைப்பாட்டை மறுபரிசீலனை பண்ணிட்டோம். நீங்க இல்லாம கூட்டணியை ஓட்ட முடியாது, உங்க லிஸ்ட் கொடுங்க, எத்தனை தொகுதி, அதே மாதிரி என்னென்ன இலாக்கா அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்பாங்கன்றீங்களா? அந்த இடத்துக்கு வந்துருவாங்களா? இல்லைங்க இல்லைங்க இல்ல குணா, நீங்க ஒரு நிமிஷம். இந்த பேச்சுவார்த்தையில அவங்க 2 தரப்பும் உட்காருவாங்க. உட்கார்ந்துக்கிட்டு காங்கிரஸ் தங்களுடைய நிலைப்பாட்டை மீண்டும் 70 நாட்களுக்கு முன்பே நாங்க சொன்னோம், இப்போ திருப்பியும் சொல்கிறோம், நீங்கள் எவ்வளோ இறங்கி வரீங்க, நாங்கள் எவ்வளோ விட்டு கொடுக்குறோம், முடியுமா அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கல்ல. அது ஒரே மீட்டிங்கில் நோ எஸ் அந்த மாதிரி கிடையாது. நெகோசியேஷன் என்றாலே ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுப்பாங்க, அவங்க கொஞ்சம் விட்டு கொடுப்பாங்க, நடுவில் ஒரு மீட்டிங் பாயிண்ட் வரும். நான் இன்னும் எதிர்பார்க்கிறேன் அந்த மாதிரி ஒரு மீட்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்க முயற்சிகள் நிச்சயமாக இருதரப்பும் செய்யும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவை, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏதோ திமுகவுக்கு காங்கிரஸ் தேவையே இல்லை, தேவையில்லைன்னா முடிச்சுட்டு போங்க. ஒரே வார்த்தை, ஒரு அறிக்கை, இந்த மாதிரி தொடர்ந்து பேச்சுவார்த்தை இப்போ பேசிக்கொண்டிருக்கிறார்கள், இவர்களுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. ஸோ இரு தரப்புக்கும் காங்கிரஸுக்கும் சீன்றாங்கிறதுக்காக ஒரு பொறுப்புள்ள கட்சியில முக்கியமான பதவி வகிக்கக்கூடியவங்க ராகுல் காந்தியோ கர்கேயோ வேற யாருமோ வெளிப்படையாக இதை பத்தி பேசாம மாணிக் தாகூர் மாதிரி ஒருத்தர் பேசுறதுக்காக அடுத்த நாளே நாங்கள் மிகவும் மனம் புண்பட்டுட்டோம், இந்த கூட்டணி முடிந்தது. மாணிக் தாகூருடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக ஒரு கட்சி நடத்துவாங்க ஒருத்தங்க, அவங்களுக்கு இதை விட பெரிய இருக்கும்ல. திமுகவில் ஒரு நிமிஷம் அந்த குழு வந்து மீட் பண்ணாங்கல்ல, சிஎம் மீட் பண்ணாங்கல்ல, கோரிக்கை வச்சாங்கல்ல,
அதிகார பங்கு அதுல இருந்ததா இல்லையா? ஒரே வார்த்தை தெரிஞ்சு. அப்படின்னா ஏற்கனவே அதிகாரப்பூர்வமா கம்யூனிகேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு வெளிப்படையாவே சொல்லிட்டாங்களே சார். அதிகாரப்பூர்வமா இதுவரையிலும் இல்ல இதுவரையிலும் வந்து ஷோடங்கரோ மற்றவர்களோ பேச்சுவார்த்தை நடத்தணும், குழு அமைங்க. வழக்கமாக என்ன செய்வாங்கன்னா 2 கட்சியும் குழு அமைச்சு பேசுவாங்க. 22ஆம் தேதி நாங்கள் குழு அமைக்கிறோம்னு முதலமைச்சர் சொல்லிட்டார். அவங்க குழு அமைக்கிறதுக்கே 70 நாள் ஆயிடுச்சுன்னு அவங்க புலம்புறாங்க. தேர்தல் அறிவிக்கிற நேரத்தில் தான் இவங்க சொல்றாங்க. இல்லங்க, பேசுறதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனையை பொதுவெளியில முதலமைச்சர் தன்னோட ஸ்டாண்டை கிளாரிஃபை பண்ணிட்டாரு. அதுல இருந்து டிஎம்கே இறங்கி வரும் நீங்க நம்புறீங்களான்னு எடப்பாடி ஒரு நிமிஷம் இல்ல நம்பர்ஸ் இப்ப ஒரு செகண்ட் எடப்பாடி நம்பர்ஸ் வந்து அவங்க 60 கேக்குறாங்க, ஒரு நிமிஷம் இவங்க 20 எடப்பாடி ஒரு நிமிஷம் பாயிண்ட் வரலாம். ஒரு 40 கேக்குறாங்க, 25 இருக்குன்னா ஒரு மிட் பாயிண்ட் வரலாம். ஆட்சியில் பங்கு இல்ல அப்படின்னு 2 பொசிஷன் இருக்கு. ஆட்சியில பங்கு வேணும்ன்றது ஒரு பொசிஷன், இல்லைன்றது இன்னொரு பொசிஷன். இதுல எங்க மிட் பாயிண்ட் இருக்கு? ஒரு நிமிஷம். இப்போ இன்னைக்கு ஒரு வேளை இப்ப அதிமுகல எடப்பாடி சொல்றாரு நாங்கள் தான் தனித்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னா நிஜமாவே அதுதான் பொசிஷனா? இல்ல, 100க்கு 100 அதிமுக ஆட்சி மெஜாரிட்டி கிடைத்தாலும் கூட்டணிக்கு கிடைத்தாலும் உறுதியாக அது கூட்டணி ஆட்சி தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. பொசிஷன் எடுக்கிறது பப்ளிக்கு இல்லைங்க. நாங்க காங்கிரஸ் இந்த மாதிரி கேட்கறாங்க, நாங்க பயந்துட்டோம், நாங்க விட்டு கொடுத்துறோம், நாங்க ஆட்சியில பொறுப்பு கொடுத்துறோம், எவ்வளவு சீட் வேணும்னு கேட்பாங்க. தெரியும், உலகத்துக்கே தெரியும். எடப்பாடி என்ன சொன்னாலும் அவங்க பேசிட்டே இருக்காங்க என்டிஏ கவர்மெண்ட்னு. என்டிஏ கவர்மெண்ட் அவங்க பேசுறாங்க. அவர் என்டிஏ கவர்மெண்ட்னு சொல்றதே ஏடிஎம்கே கவர்மெண்ட் தாங்க அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு. இன்டைரக்டா அன்அபிஷியலா அதேதான் காங்கிரஸ் சொல்லிட்டு முன்னாடி பேசினா எங்க பொசிஷன் வீக் ஆயிடும் அப்படின்னு ஒரு கன்சென்சஸ்ல அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவலா ஒத்துக்கொண்டு வெளிப்படையா அவங்க என்டிஏன்னு பேசிப்பாங்க, இவர் அதிமுக பேசுற ஒரு தன்மை இருக்கு. டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் இதே இடத்துக்கு போயிடுவாங்க. காங்கிரஸ் அதானே கேக்குது. எடப்பாடி பொசிஷனும் ராகுல் காந்தி பொசிஷனும் முதலமைச்சர் பொசிஷனும் மோடி பொசிஷன் அமித்ஷா பொசிஷனும் ஒண்ணுதான். ஒரு விஷயம் மட்டும் பாருங்க, யாருக்கு இழப்பதற்கு அதிகம் இருக்கிறது? காங்கிரஸுக்கு 18 எம்எல்ஏ, மேக்ஸிமம் என்ன ஆகும்? 0 எம்எல்ஏ வரும். காங்கிரஸ் எத்தனையோ முறை காங்கிரஸ் முக்து பாரத்னு மோடி சொல்ற கனவு ஆயிடுமே சார். காங்கிரஸ் முக்து அசெம்பிளி ஆயிடுமே. ஆகட்டங்க, அவங்க கர்நாடகால ஆட்சியில இருக்காங்க, தெலுங்கானால ஆட்சியில இருக்காங்க, இமாச்சல் பிரதேஷ்ல ஆட்சியில இருக்காங்க. திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரே கவர்மெண்ட் இழக்கக்கூடிய ஒரு ரிஸ்க் இருக்குல்ல. யாருக்கு இழப்பதற்கு அதிகம் இருக்கிறது? இவங்களுக்கு தானே இருக்கு. காங்கிரஸ் 2029ல 40 எம்பிக்கள் வர்ற ஒரு ஸ்டேட் அவ்வளவு எளிதா விட்டுருவாங்களா சார்? 40 எம்பிக்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற கன்சிஸ்டன்ட்டா கொடுத்துட்டு இருக்கிற ஒரு ஸ்டேட்டை தேசிய கட்சி அவ்வளவு கேஷுவலா அவங்கள பொறுத்த வரைக்கும் 9 எம்பிக்கள் 10 எம்பிக்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் 10 எம்பிக்கள் 40 எம்பிக்கள் சார். அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி என்பதே இருக்கிறதா என்று கேள்விக்குறியாக பலர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். கர்நாடகால ஜெயிக்கலையே. மெயின் பாயிண்ட் குணா, யார் ஜெயிக்கல? காங்கிரஸ் தானே ஜெயிச்சது. 10 எம்பி ஆட்சியில் இருக்காங்க கர்நாடகால. 10 எம்பி எங்க சார் ஜெயிச்சாங்க? காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற மாநிலத்தில் அவங்களால 10 எம்பி ஜெயிக்க முடியல. 10 எம்பி இல்ல சார், இங்க சார். ஓகே, நான் சூர்யாவோட கோணத்தை கேட்டு வந்தறேன். சூர்யா, சுமந்த் சொல்லக்கூடிய ஒரு லாஸ்ட் பாயிண்ட் இன்றும் எனது நம்பிக்கை ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் எட்டப்படும் என்றுதான். இந்த கூட்டணி முறியும் என்று நான் இன்னும் நம்பவில்லை. ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்பு இருந்த நிலைமை இன்று இல்லை. அவுட்சைட் பாசிபிலிட்டி இது முறியறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் கூட்டணி முறியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க, அதானே? அவுட்சைட் சான்ஸ், ஸ்மால் சான்ஸ். இன்னைக்கும் மோஸ்ட்லி இது எப்படியாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் அவங்க வொர்க் அவுட் பண்ணிடுவாங்க. அப்படி முன்னாடி 0% சான்ஸ் இது உடையும்னு சொன்னது இப்போ ஒரு 5% சான்ஸ் இருக்கு. ஓகே, அதாவது ஒரே ஒரு இதுதான், திமுகவும் காங்கிரசும் இணைந்து தேர்தலை சந்திக்கிறார்கள். அவர்களுக்குள் ஆட்சியில் அதிகாரம் என்பது அல்ல பிரச்சனை. திமுகவோடு 22 கட்சிகள் கூட்டணி கட்சிகள் இருக்கிறார்கள். காங்கிரஸை தவிர மீதி இருக்கக்கூடிய 21 பேரும் அந்த கூட்டணி ஆட்சி, அதில் ஆட்சியில் பங்கு என்பதில் உடன்பாடு அற்றவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. இப்போ நீங்கள் இருக்கிற சிபிஎம்மோ மதிமுகவோ விசிகாவோ அல்ல இதற்கு இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சிகளோ தெளிவாக அவங்களுடைய முடிவை சொல்கிறாங்க. காங்கிரஸினுடைய முடிவை மட்டும் வைத்துக்கொண்டு திமுக முடிவெடுக்க முடியாது. ஏன்னா கூட்டணியில் இருக்கக்கூடிய 22 கட்சிகளையும் வச்சு தான் திமுக முடிவெடுக்க முடியும். அப்போ 22 கட்சி அந்த கோரிக்கையை வைக்கலையே.
காங்கிரஸ் மட்டும்தானே வைக்கிறாங்க. காங்கிரஸ்லையும் யார் வைக்கிறார்? மாணிக்கம் தாக்கூர் என்பவர் வைக்கிறார். மாணிக்கம் தாக்கூர் என்பவர் யார்? அவர் தன்னை கோபாலகிருஷ்ணன் என்கிறார். ஆனால் செல்வ பெருந்தகை அவர் கோபாலகிருஷ்ணன் அல்ல, சப்பானி என்கிறார். மாணிக்கம் தாக்கூர் யார்? அவர் தன்னை கடையினுடைய காங்கிரஸ் கடையின் முதலாளி என்கிறார். ஆனால் செல்வ பெருந்தகை அவருக்கு முதலாளிலாம் கிடையாது, அவர் சாதாரண டக்ளஸ் தான் அப்படிங்கிறாரு. இவர்களுக்குள் இப்படி ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் ஒரு விஷயத்தை நான் சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் அவருக்கு உட்பட்ட விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதி இருக்குது. அதில் சிவகாசி, சாத்தூர், விருதுநகர், அருப்புக்கோட்டை, திருமங்கலம், திருப்பரங்குன்றம். அதில் சிவகாசியினுடைய உறுப்பினர் காங்கிரஸை சேர்ந்த அசோகன். அவருடைய கருத்து என்ன? மாணிக்கம் தாக்கூருக்கு எதிரானது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இவர் கேட்டார், நம்ம ஒரு சகோதரர் கேட்டார் திருப்பரங்குன்ற விஷயத்தில் இவருடைய நிலைப்பாடு என்னென்னு. சார், இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதில் இன்னொரு கேள்வி இருக்குது. நீங்கள் ராகுல் வந்து இதில் வந்து தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு மேட்ரு ஒன்று இருக்குது. நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறது. ராகுலை பிரதமர் என்ற முறையில் முன்னிறுத்தி தமிழ்நாட்டில் தேர்தல் களத்தில் முதலமைச்சர் களமாடிக்கொண்டிருக்கிறார். கோயம்புத்தூருக்கு ராகுல் காந்தி வருகிறார். வந்த ராகுல் காந்தி ரோட்டையெல்லாம் தாண்டி, தடுப்பையெல்லாம் தாண்டி போய் ஒரு ஸ்வீட் கடையில் போய் ஸ்வீட்டு வாங்கிட்டு வந்து எனது மூத்த சகோதரருக்கு நான் வழங்குகிறேன்னு சொல்லி ஸ்வீட்டை கொடுத்தாரு. இவர் பிரதமர் ஆவதற்காக முதலமைச்சர் தமிழகம் முழுவதும் 40 நாடாளுமன்ற தொகுதிகளையும் வெற்றி பெற்று கொடுக்கிறார். அவர் இன்றைக்கு முதலமைச்சர் ஆவதற்காக களத்தில் இறங்கி நிற்கிற பொழுது ராகுல் காந்தி என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ற கேள்வி திமுகவினுடைய மத்தியில் எழுந்திருக்கிறது. அதற்கு ராகுல் காந்தி பதில் சொல்ல வேண்டும். ஒன்று, அது காங்கிரஸ்காரர்கள் பதில் சொல்ல வேண்டும். காங்கிரஸில் இருக்கக்கூடிய 18 சட்டமன்ற உறுப்பினர்களில் ராஜேஷ்குமார் தவிர்த்து மீதி 17 பேரும் அமைதி காக்கிறார்கள். அவர்களிடமிருந்து எதிர்குரல் வரவில்லை. எங்களுக்கு ஆட்சியில் பங்கு என்ற குரல் வரவில்லை. யாரெல்லாம் ஆட்சியில் பங்கு என்ற குரலை வைக்கிறார்கள் என்றால், மயிலாடுதுறையிலும் கடலூரிலும் வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரவீன் காந்தி அந்த குரலை எழுப்புகிறார். அப்புறம் ஏதாவது சோடங்கர்னு ஒருத்தர் வர்றாருன்னு சொல்கிறாங்கல்ல, அவர் வந்து அவருக்கு இந்த கருத்தை சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாடு காங்கிரஸிலிருந்து கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்தை அப்படி சொல்லியிருப்பாங்க. இப்படி ஒன்று கேளுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. முதலமைச்சர் இப்போ முடிவெடுக்க வேண்டியது காங்கிரஸ் தான். திமுக முடிவெடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. திமுகவுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தெளிவாக அதிகாரத்தில் பங்கு இல்லை என்று அடித்து முடித்து விட்டார். இப்போது யார் முடிவெடுக்க வேண்டும்? மீண்டும் எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுங்க, ஆட்சியில் பங்கு கொடுங்க. தமிழ்நாட்டினுடைய ஆட்சி டெல்லிக்கு கட்டுப்பட்டது அல்ல என்பது அது வந்து பாலிசி மேட்டர். நீங்கள் ஒவ்வொரு முடிவையும், ஒரு கூட்டணி ஆட்சி இங்கே எடுக்கக்கூடிய முடிவை நாங்கள் டெல்லியில் கேட்டு சொல்வோம் என்று முடிவெடுப்பார்கள். எனவே தான் அது இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி ஆட்சி என்ற தத்துவம் என்பது சரியானதல்ல என்பது பொதுவான தமிழ்நாட்டு மக்களுடைய பார்வையாக இருக்கிறது. இதில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். சுமந்த் ஸ்ரீராமன் ஐயா பேசினாங்க. அதாவது என்னென்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக திமுகவுக்கு வைத்த நிர்பந்தமே என்ன தெரியுமா? காங்கிரஸை கழட்டி வெளியே விடுங்கன்னு சொல்லி. ஆனால் மதச்சார்பற்ற வாக்குகள் பிரிந்துவிடக்கூடாது என்பதில் முதலமைச்சர் உறுதியாக இருந்தார். இந்தியாவில் என்ன வேணால் நடக்கட்டும், ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு மதச்சார்பற்ற வாக்குகள் பிரிந்துவிடக்கூடாது, அது ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் 40 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இன்னைக்கு பாஜக ஒரு வலையை விரித்திருக்கிறது. எல்லாருக்கும் ஒரு வலை விரித்து வச்சிருக்காங்கல்ல, அந்த வலையில் இவர் சிக்கிக் கொண்டிருக்கிறார். மாணிக்கம் தாக்கூர் என்பவர் சிக்கிக் கொண்டிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். ஏன்னா நீங்கள் வந்து தென்பகுதியில் இருக்கக்கூடிய மறவர் வாக்குகளை ஒருங்கிணைப்பது என்பது பாஜகவின் திட்டங்களில் ஒன்றாக இருக்கிறது. அதில் மாணிக்கம் தாக்கூர் குறிவைக்கப்பட்டு அவர் இதன் மூலம் பேச வைக்கப்படுகிறாரோ என்ற அச்சம் என்பது காங்கிரஸ் கட்சிக்குள்ளும் இருக்கிறது. பலர் விவாதித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பின்னணியிலிருந்து எப்படி சசி தரூர் பேசுகிறாரோ அதே போல் மாணிக்கம் தாக்கூர் தமிழ்நாட்டில் பேசி கொண்டிருக்கிறார். அதன் மீது காங்கிரஸ் கட்சி தெளிவான முடிவுக்கு வரணும். ஆனால் மாணிக்கம் தாக்கூருக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் பேசி கொண்டிருக்கிறார்கள். சார், இவர் கார்த்திக் சிதம்பரம் வந்து ராகுல் காந்தி கன்னியாகுமரியிலேருந்து நடைபயணம் போய்கிட்டு இருந்தார். ஜோடோ யாத்திரை போகும்போது இவர் வந்து ஏதோ ஒரு கேம் விளையாண்டு ஒன்று போட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ அதை கூட அவர்கள் கிண்டல் செய்ய, ராகுல் காந்தியினுடைய நடைபயணத்தை அவர்களே கிண்டல் செய்தெல்லாம் போட்டு கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட அது ஒரு கட்சி தான். நான் கல்லூரி காலங்களில் கேள்விப்பட்டிருக்கேன். மாணவர் செயல்பட்டிருக்கோம். இல்ல ஒரு பாயிண்ட், அது ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கோ அல்லது முதலமைச்சராக திரும்ப திரு ஸ்டாலின் வர்றதுக்கோ ராகுல் காந்தியோட கான்ட்ரிபியூஷன் என்ன, காங்கிரஸ் கட்சியோட கான்ட்ரிபியூஷன் என்ன? நாடாளுமன்ற தேர்தலையே அவர் ஒரே ஒரு நாள் தான் வந்து கேம்பெயின் பண்ணார். 40 தொகுதி இருக்கிற ஒரு தமிழ்நாட்டில் அவர் ஒரே ஒரு நாள் தான் வந்தார். அவர் வந்து அப்படிலாம் பிஜேபி இந்த தேர்தலை இன்டென்ஸாக எடுத்துக்கிட்டு
ராப்பகலாக அதுக்காக வியூகம் வகுக்கிறது மாதிரி காங்கிரஸில் அப்படிலாம் அவங்க பண்ணுறதில்ல. அந்த என்டையர் எலெக்ஷனில் ராகுல் காந்தி ஒரே ஒரு கேம்ப் தான், ஒரு நாள் தான் வந்தார். என்னோட ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட் வந்து திரு சுமந்த் ஸ்ரீராமன் ஒரு கேள்வியை முன் வச்சார். இது எப்படி இருந்தாலும் அவங்க ஒன்றா இருப்பாங்கன்னு தான் நான் போன வாரம் வரலையும் நினச்சேன். அவங்களுக்கு வேற ஏதோ பிளானும் இன்னொரு வாய்ப்பு இருக்குது, ஆனால் முழுக்க முடிச்சிருவாங்கன்னு நான் கருதலை. 0%லேருந்து 5% ஆகிருக்கிறதா நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு கோணத்தை சொல்கிறார். இதில் மிட் பாத் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றதுல திமுக இறங்கி வர்றதுக்கோ அல்லது அந்த கோரிக்கை எங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ முக்கியம் இல்லை அப்படின்னு காங்கிரஸ் இறங்கி வருவதற்கோ இன்னும் ஸ்கோப் இருக்கா? ராகுல் காந்தி இதை ஏன் அனுமதிக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இது ஒரு இன்டிசிப்ளின் பார்ட்டியில் யாரும் கூட்டணி பற்றி பொது வெளியில் பேசக்கூடாது அப்படின்னு சொன்ன பிறகும் பேசுகிறாருன்னு செல்வ பெருந்தகை சொல்கிறார். அது பார்ட்டியில் ஒரு இன்டிசிப்ளின், அதை எப்படி அலோவ் பண்ணுறாங்கன்ற ஒரு கொஸ்டின் வருதே. அந்த கட்சியே அப்படி தான் சார் இருக்குது. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். கல்லூரி காலங்கள்லேயே எல்லாரும் சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் தன் சொந்த கட்சிக்காரர்களால் அதிக தாக்குதலுக்கு உள்ளான கட்டட சத்தியமூர்த்தி பவன் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க மாணவர்கள் எல்லாரும். ஏன்னா அவங்களே அடிச்சுக்கிடுவாங்க அந்த அளவுக்கு. இப்போ தான் அந்த சத்தியமூர்த்தி பவன் கொஞ்சம் காப்பாற்றப்பட்டு அமைதியான சூழலில் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரே தகராறு தான் அங்கேயே நடந்துக்கிட்டு இருக்கோம். அந்த கட்சிக்குள் உள்ள இயல்பு அது. நீங்கள் வந்து அதில் திமுக இறங்கி வந்துருமா? 1% கூட இறங்கி வராது, 1% கூட இறங்கி வராது. ஏன்னா அதில் தெளிவான முடிவை முதல்வர் அறிவித்து விட்டார். அதனுடைய நீங்கள் கலைஞர் இருக்கும்போது மைனாரிட்டியான ஒரு திமுக எம்எல்ஏக்கள் தான் கிடைச்சாங்க. ஆனால் அன்னைக்கு கூட என்ன செஞ்சாங்க, நீங்கள் ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கை என்பதும் எழப்படவில்லை. அதில் கலைஞர் அதை அனுமதிக்கவும் இல்லை. கடந்த கால உதாரணங்கள் என்பதெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பாஜக வந்து அதிகாரத்தில் எல்லாருக்கும் பங்கு கொடுத்துருவாங்க. ஏன் அதிமுக கூட்டணியோடு நின்ன ஓபிஎஸ் ரவீந்திரநாத்தை எதுக்கு அமைச்சராக்கலை கேட்டுக்கிட்டு தானே இருந்தாங்க. ஏன் எடுக்கல? ஓபிஎஸ் வாரணாசியில் போய் கெஞ்சிட்டு வந்தார். நாங்கள் கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம்னு சொன்ன அதிமுகவை இவர்கள் கழட்டி விட்டார்கள். எனவே அந்த யோக்கியர்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஜனநாயகம் குறித்தெல்லாம். ஆனால் காங்கிரஸ் தன் கட்சிக்குள் அவர்கள் ஒரு கோரிக்கை எழுப்புகிறார்கள். நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேணும், நாங்களும் அதில் அதிகாரத்துக்கு வரணும்னு கேட்பது அந்த கட்சியினுடைய உரிமை. ஆனால் அது கட்சியினுடைய குரலாக இருக்க வேண்டுமே ஒழிய தனிநபருடைய குரலாக இருக்கக்கூடாது. தனிநபர் தன் கருத்தை அந்த அமைப்புக்குள் தான் சொல்ல வேண்டும். அமைப்பு அந்த கருத்தை பிரதிபலிக்க வேண்டும். சோடங்கரோ அல்லாட்டி அவருக்கு என்ன தனிப்பட்ட அஜெண்டா இருக்குன்னு தெரியும். அதில் சோடங்கருக்கு, பிரவீன் காந்திக்கு ஒரு அஜெண்டா இருக்கும், மாணிக்கம் தாக்கூருக்கு ஒரு அஜெண்டா இருக்கும், சோடங்கருக்கு ஒரு அஜெண்டா இருக்கும். இருக்கிற கருத்துக்களை வாங்கி அவர்கள் ஒரு பொது கருத்தை பிரதிபலிக்கிறார்கள். பிரதிபலிப்பதற்கு முன்பாக முதல்வர் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். முடிஞ்சு போச்சு. இனி முடிவெடுக்க வேண்டியது காங்கிரஸ். அவ்வளவுதான் மேட்டர். இதுல திமுக கூட்டணி கட்சிகள், நீங்க அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எல்லா கூட்டணி கட்சிகளும் என்ன சொல்றாங்க, ஆட்சியில் பங்கு என்பது கிடையாது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. காங்கிரஸ் மட்டும் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் தான் இப்போது அதை முடிவு செய்ய வேண்டும். நான் தெரிந்ததிலிருந்து நான் சொல்கிறேன், காங்கிரஸ் அந்த முடிவுக்கு வராது. சும்மா குட்டியை விட்டு ஆழம் பார்ப்பாங்க. கிடைக்கலைன்னா கட்டி பிடிச்சி மூத்த அண்ணன்னு சொல்லிட்டு முத்தம் கொடுத்துட்டு கூட்டணிக்குள்ளே நிற்பாங்க அப்படிங்கிறது தான். மற்றபடி இவர்கள் வெளியேறுவார்கள், அதன் மூலமாக தாவேக்காவுக்கு ஒரு இது போக மதச்சார்பற்ற வாக்குகள் பிரியும், நம்ம அப்படியே ஏறி வந்துடலாம், இந்த எந்த கனவும் இந்த தேர்தலில் நடைபெறாது என்பதுதான் எனது பார்வை. ஒரு கேள்வியை நேரத்தில் முன்னாடி வச்சுருந்தோம், அதற்கு பிறகு நான் நிறைவு பார்வை கேட்டுறேன். தேசிய அளவில் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதியுள்ள தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அப்படின்னு முன்னாள் ஒன்றிய அமைச்சர் திரு மணிசங்கர் ஐயர் அவர்கள் இன்று சொல்லியிருக்கிறாரு. அதற்கு என்ன காரணம், அவர் சொல்லியிருக்கிறது எதன் அடிப்படையில்ன்ற ஒரு கேள்வியை யூடியூப் தளத்தில் கேட்டிருந்தோம். மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆளுமையை முன்வைத்து இந்த கருத்தை சொல்கிறாரு அப்படின்னு 82% பேரும், ராகுல் காந்தி மேலே அவருக்கு ஒரு அதிருப்தி இருக்குது, அதை இப்படி வெளிப்படுத்துகிறாருன்னு 14% பேரும், மம்தா கட்சியினர் தொடர்ந்து மம்தா தான் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கணும்னு சொல்கிறதுக்கு இது பதில் அப்படின்னு 4% பேர் கருத்து சொல்கிறாங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. நிறைவு பார்வை திரு சுமந்த், உங்கள்கிட்ட இருந்தே தொடங்கிடலாம். முதல்ல திரு மணிசங்கர் ஐயர் அப்படிங்கிறது வந்து அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸில் இல்லை என்று பவன் கேரா கூறுகிறார். அதை மணிசங்கர் ஐயர் மறுக்கிறார். நான் இன்னும் காங்கிரஸில் தான் இருக்கேன். ஸோ அவர் காங்கிரஸ் லீடரா இல்லையா அப்படிங்கிறதே வந்து ஒரு கேள்விக்குறி. முன்னாள் காங்கிரஸ் லீடர் அது உறுதி, பட் இந்நாளில் அவர் இருக்கிறாரா இல்லையாங்கிறது அது கேள்விக்குறி. ரெண்டாவது, இது வந்து யாரோ ஒரு சிலர், மாணிக்கம் டாகோர் வந்து சிங்கிள் அவுட் பண்ணுறது, சச்சின் பைலட் மூத்த தலைவர். இன்ஃபேக்ட் ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் தலைமை வந்து சச்சின் பைலட் ஏற்றுக்கணும். சச்சின் பைலட் சொல்கிறாரு தப்பே கிடையாது, ஆட்சியில் பங்கு கேட்பது நியாயம் சொல்கிறாரா இல்லையா? தமிழ்நாட்டில்
காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு கேட்பது நியாயம் என்று சச்சின் பைலட் கூறுகிறார். நீங்கள் ஒவ்வொருத்தராக பிரவீன் சக்கரவர்த்தி யாரும் இல்லை, மாணிக்கம் டாகூர் கணக்கு கிடையாது, கிரீஷ் சோடாங்கர் அவர் யார், சச்சின் பைலட்டு ஒன்றும் தேராது, இதே மாதிரி போனால் உங்களையே நீங்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். மேல் ஹை கமாண்ட் உடைய விருப்பம் இல்லாமல் இவர்களெல்லாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள் என்று பேசுவது உங்களையே ஏமாற்றி கொள்வது போல். இப்போவும் சொல்றேன், கூட்டணி தொடரத்துக்குத்தான் வாய்ப்புகள் அதிகம். பட் பிரேக் பாயிண்ட்டும் இருக்கு. ஓகே வம்சி, முதலமைச்சர் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கிடையாதுன்னு சொல்லி 10 நாள் ஆச்சு. என்ன ஸ்டெப் எடுத்தாங்க? தாவேக்கா நோக்கி யாரோ போனாங்களா? இன்னும் மாணிக்கம் தாகூர் அண்ணன் ஸ்டாலின் மீண்டும் முதல்வர் ஆகணும், அந்த ஆட்சியில் எங்களுக்கு பங்கு வேணும் தான் கேட்டுட்டு இருக்காரு. ஸோ திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்தால் காங்கிரஸ் தான் பெரிய பாதிப்பு, ராகுல் காந்திக்கு தற்கொலைக்கு சமானம். இங்கே என்னென்னா கடந்த ஒரு வருஷமாக இந்த அதிமுக ஆட்கள் ஆட்சியில் பங்கு கிடையாதுன்னு சொல்லும்போது இப்போ பலர் இங்கே விமர்சனம் வச்சுருந்தாங்க. அதற்காக சில பேர் அவர்கள் விருப்பத்தை தீர்த்து கொள்கிற பதில் விமர்சனம் வைக்கிறாங்க. திமுக காங்கிரஸ் அதே பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறாங்க. இது வின்னிங் அலையன்ஸ், அது லூசிங் அலையன்ஸுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. ஓகே ஓகே, மணிசங்கருக்கு கருத்து பொறுத்தவரை என்னோட பார்வை என்னென்னா, மற்ற மாநிலங்களில் மாநில கட்சிகள் தேஜஸ்வி உள்பட ஆம் ஆத்மி டிஎம்சி அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் உள்பட காங்கிரஸை மதிக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸை மதிக்கிறது, ராகுல் காந்தியை மதிக்கிறார். அந்த நன்றி கடன் விசுவாசம் தான் நியாயமானதாக, அந்த பார்வை சரியானது தான் நினைக்கிறேன். ஸ்டாலினுக்கு இந்தியா கூட்டணி பிளாக்கினுடைய தலைமை வகிப்பதற்கான தகுதி இருப்பதாக நான் கருதுகிறேன். இப்போ நம்ம விவாதத்து கூட்டணியில் ஆட்சி பங்கு அது பொறுத்தவரையில் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் யூகத்தின் அடிப்படையில் ஒரு 2 பாயிண்ட் என்னென்னா, தேர்தல் முடிவுக்கு பிறகு என்ன நடக்குமோ அதை ஒட்டி நம்ம முடிவு பண்ணலாம். அது தேவைக்கா பக்கம் போகிறாங்களா, திமுக ரொம்ப குறைஞ்சி போய் ஆட்சியில் பஞ்சு கேட்குறாங்களா, அது ஒரு பக்கம். ஆனால் ஒரு பாயிண்ட் தீர்மானத்தில் மதுரை காங்கிரஸ் கட்சி தீர்மானத்தில் மாவட்ட அளவில் கட்சியை வலுப்படுத்துவதற்காக கூடுதல் இடம், அதாவது ஆட்சியில் பங்கு கேட்கிறோங்கிற அது சரியானதல்ல. இந்தியாவினுடைய தலைமை அமைச்சராக இருந்த தேவகவுடாவே ஜனதாதள் வளர்ந்துச்சான கட்சி இல்லை, கட்சியை கிரவுண்ட் லெவலில் காங்கிரஸ் வளர்ந்துடுச்சு கவர்மெண்ட்ல இருக்கும்போது காங்கிரஸ் வளர்ந்ததா என்ன? இல்லை, அதான் நான் என்ன சொல்றேன். இல்லை நான் என்னோட பாயிண்ட் கட்சியை வளர்த்துட்டு அப்புறம் டிமாண்ட் பண்ணுங்க. யூ ஹேவ் காட் எ வெரி ரைட். அது நீங்க தனிப்பட்ட முறையில் பேசிக்கலாம். சுபேந்திரன், காங்கிரஸ் கட்சி வளர்ந்திருக்கிறது, எங்களுக்கு கூடுதல் சீட்டு வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் தரப்பில் அவங்க கேள்வி எழுப்புவது நியாயம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆளுங்கட்சி திமுக வளர்ந்திருக்கிறது, ஆளுங்கட்சி கூட்டணிகளில் விசிக வளர்ந்திருக்கிறது, சிபிஎம் வளர்ந்திருக்கு, சிபிஐ வளர்ந்துருக்கு, எல்லாரும் கூடுதல் சீட்டு கேட்டால் என்ன நிலைமை? இப்போது புதிதாக கமல் கட்சியில் இணைந்திருக்கிறார், கூட்டணியில் இணைந்திருக்கிறார். அப்போது எல்லாரையும் அகாமடேட் பண்ணு. எஸ்டிபிஐ உள்ளே வந்திருக்கு, கருணாஸ் உள்ளே வந்திருக்கார், தமிமுன் அன்சாரி உள்ளே வந்திருக்கார். அப்போது இந்த கூடுதல் சீட்டு கேட்டு வருகிற புதிய கட்சிகளுக்கு யார் விட்டு கொடுப்பது? இப்போ ஏகப்பட்ட பிரச்சனையில் திமுக கூட்டணி இருக்கிறது. நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது ஒரு கோரிக்கை, கூடுதல் இடங்கள் என்பது இன்னொரு கோரிக்கை. 2 கோரிக்கைகளையும் திமுக நிறைவேற்றுமா? ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த விஷயத்தில் ராகுல் காந்தி முக ஸ்டாலின் இறங்கி 2 பேரும் பேசணும். 2 பேரும் ஒரு கூட்டத்தில் தனியாக உட்காந்து பேசணும். இல்லை என்றால் நீங்கள் சொன்னீங்கல்ல, பாஜக இங்கு ஜெயிக்கவே முடியாது என்ற நிலைமையிலும் பிரச்சாரத்துக்கு வருகிறார்கள். மோடி வந்துட்டார். மோடி கடந்த நாடாளுமன்றத்தில் 15 முறை வந்தார். இப்போ மதுராந்தகத்துக்கு வந்துட்டார், அடுத்து மதுரைக்கு வரார். ஆனால் ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் இத்தனை இடங்கள், இத்தனை எம்பிக்கள் பெற்றும் அவர் எத்தனை முறை வருகிறார்? கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக அவரே இறங்கி வந்தால் இந்த பிரச்சனை தீர்வுக்கு வரும், இல்லை என்றால் சிக்கல் தான் எழும். நன்றி. சூர்யா சார், அதாவது கேரளத்தில் கடந்த முறை மீண்டும் சிபிஎம் இடது முன்னணி அரசு வெற்றி பெற்றது. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, காங்கிரஸ் அந்த நேரத்தில் சபரிமலைக்கு இஷ்யூவில் எடுத்த தவறான நிலைப்பாடு தான் மீண்டும் சிபிஎம் அதிகாரத்தில் கொண்டு வைத்தது. காங்கிரஸ் அங்கு ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டியது இழந்தது என்பதை மறந்துவிடக்கூடாது. இங்கேயும் காங்கிரஸ் என்பது அந்த மாதிரியான ஒரு பாஜகவை எதிர்த்து அவர்கள் அதிகாரத்திற்கு வர துடிக்க, அவர்கள் அதிமுகவை அழித்து எல்லாரையும் அழித்து அவர்கள் வந்துவிட வேண்டும் என்று நிற்கிற சூழலில் இந்த பேச்சு என்பது கிளம்புவது தான் சந்தேகத்தை உருவாக்குகிறது. இப்போ என்னை பொறுத்த மட்டும் இந்தியா கூட்டணியினுடைய தலைவராக மணிசங்கர் ஐயர் சொன்னது போல்
முதலமைச்சர் வர வேண்டும். ஆனால் அவர் இந்தியாவின் பிரதமராகவும் வர வேண்டும். இந்தியாவுடைய பிரதமராக அவர் வரட்டும், காங்கிரஸுக்கு அதிகாரத்தில் அங்கேயே பங்கு கொடுத்து விடலாம் என்பதுதான் எனது கருத்து. நன்றி நன்றி நன்றி. எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம் மக்களின் மேடை.